بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தை சொல்வதிலே பொய் பித்தலாட்டங்கள் நான் தான் செய்திருக்கிறேன் என்பதை ஒரு தலைப்பாக வைக்க வேண்டும் என்று சைஃபுத்தீன் ரசாதி கேட்டுக்கொண்ட அடிப்படையில் தான் இந்த தலைப்பு விவாதத்திற்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் எந்த மனிதராக இருந்தாலும் அவருடைய சொற்களிலே, பேச்சுக்களிலே, எழுத்துக்களிலே சில தவறுகள் ஏற்படத்தான் செய்யும். அந்த மாதிரியான தவறுகளை பற்றி நம்ம இங்க பேச போறது இல்லை. மனம் அறிந்து வேண்டுமென்றே பொய்யாக பித்தலாட்டமாக செய்யக்கூடிய ஒரு மோசடியை சொல்லி அது போன்றவர்கள் மார்க்கம் சொல்வதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்பதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். இதுக்கு நிறைய ஏராளமான ஆதாரங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். முதலாவதாக ஒரு ஆதாரத்தை சொல்வதாக இருந்தால், நேற்றைய தினம் கடைசி அமர்வுல புதுவாதங்கள்லாம் வைக்கக்கூடாது என்று தெரிந்திருந்தும் கூட கடைசி அமர்வுல சவால் விட்டார். என்ன சவால் விட்டாரு? அதாவது மாதவிடாய் பெண்கள் விடுபட்ட நோன்பை கலா செய்யணும், தொழுகைய கலா செய்யக்கூடாது, இது இஜ்மா இல்லாம குர்ஆன் ஹதீஸ்ல உங்களுக்கு சொல்ல இயலுமா, சேலஞ்சா விடுறேன் அப்படின்னு சொன்னார். நான் அதுக்காக சொல்ல வரல. இப்ப என்னன்னு கேட்டா, இது சம்பந்தமா தெள்ளத் தெளிவான ஹதீஸ் இருந்தும் கூட கடைசி அமர்வுல இங்க கேட்க மாட்டாங்க, மர பதில் சொல்ல வாய்ப்பில்லை என்ற ஒரு தைரியத்தில் வேண்டுமென்றே மனம் முரண்டாகத்தான் அந்த சவால் பொய்யை விட்டிருக்கிறார். சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஆதாரம் இருக்கிறது. முஆதா என்கிற ஒரு பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, மாபாலுல் ஹாயிலி தக்லி சௌம வலா தக்லி ஸலாத்த, மாதவிடாய் பெண் ஏன் நோன்பு மட்டும் கலா செய்கிறாள், தொழுகையை கலா செய்கிறது இல்லையே என்று கேட்ட உடனே ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி எடக்கு முடக்கா கேட்கறதெல்லாம் அப்படி ஒரு கூட்டம் ஹரூரியாங்கிற பகுதியில் இருந்தாங்க, ஹார்ஜியா கூட்டம். அப்ப ஹரூரியத்தின் அந்தி, நீ அந்த கூட்டத்தை சேர்ந்தாளா அப்படின்ன உடனே அவங்க சொல்றாங்க, இல்ல அதெல்லாம் இல்ல, தெரிஞ்சுக்கிறது வலாக்கின்னு அசாலு, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு ஆயிஷா நாய் சொல்லுவாங்க, கான யுசீபுனா தாலிக்க, எங்களுக்கு மாதவிடாய் ஏற்படும், ஃபனுமரு நாங்கள் கட்டளையிடப்படுவோம், பி கலாஇ ஸௌமி நோன்பை கலா செய்யும்படி கட்டளையிடப்படுவோம், வலா நுமரு பி கலாஇ ஸலாத்தி தொழுகையை கலா செய்யும்படி கட்டளையிடப்பட மாட்டோம். ஆயிஷா நாய்க்கு யார் கட்டளை போடுவோம்? நம்மள போடுவோம், ரசூலுல்லாஹ் கட்டளை தான் சொல்றாங்க. அப்ப இவ்வளவு தெளிவாக ஹதீஸ்லயே இருக்கிறது, தொழுகையை கலா செய்ய தேவையில்லை, நோன்பை கலா செய்யணும், மாதவிடாயில் விடுபட்ட நோன்பை கலா செய்யணும். இவ்வளவு இருக்கும்போது ஹதீஸ் இல்லாம, குர்ஆன் ஹதீஸ் இல்லாம, இஜ்மாவை காட்டாம இதுக்கு சட்டம் சொல்ல இயலுமா? இவரெல்லாம் மார்க்க சொல்ல தகுதியானவரா? நான் கேட்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய மதுஹப் கிதாபுல பஹ்ருர் ராயிக்ல இருக்கிறது, தக்லி ஸௌம லுஸூமன், நோன்பு கட்டாயம் கலா செய்வாள், தூன ஸலாத்தி தொழுகையை செய்ய மாட்டாள். ஏனென்றால் லிமாஃபில் குத்துபி சித்தா 6 நூல்கள்லையும் இருக்கிறது. அவர் சொல்றாரு 6 ஹதீஸ் கிதாபுல இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் வாய்ச்ச ஹதீஸை எடுத்து காட்டுறாங்க. அப்ப மதுஹப் கிதாபுல உள்ளதையும் பார்க்க மாட்டேங்கிறாரு. ஒரு சபையில என்னத்தையாவது விட்டு அடிக்க வேண்டியதுங்கிற அடிப்படையில் அல்லாஹ் சொன்னா, ரசூல் சொன்னா, அப்படி எதையாவது சொல்றதுங்கிற ஒரு அடிப்படையில் சொல்லி இருக்கிறார் என்பதை இஜ்மாவுக்கு சேலஞ்சு பண்ணார, அந்த சேலஞ்சையும் எதிர்கொண்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இவர் அறவே தகுதி இல்லாதவர், மார்க்கம் சொல்றதுக்கு நினைச்சதை சொல்லக்கூடியவர். கொஞ்சம் குரலை உயர்த்தி சரி மாதிரி சொல்லுவார், சவுண்ட கொஞ்சம் அதிகப்படுத்துறது ஒண்ணுதான் இருக்கே தவிர விஷயம் இல்ல.
இவர் மார்க்க சொல்ல தகுதியானவரா என்று என்ன செய்யுங்க, நீங்களே சிந்திங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் மார்க்கம் சொன்னா என்னவாகும்? அதுவும் விவாதத்தில் வந்து கொண்டு பொது மேடையில் அப்படி சொல்லிட்டு போயிடலாம். விவாதம்னா பல மாதங்களுக்கு முன்னாடி ஒப்பந்தம் செய்யப்பட்டு தேடி பிரிப்பேர் பண்ணி தயாராகி வந்திருக்கிற ஒரு விஷயத்திலேயே எவ்வளவு நாலேஜா இருந்தா மற்றதெல்லாம் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததான் என்ன கேட்கிறாருன்னா, நேற்றே கேட்டிருக்கிறாரு, கசர் தொழுகிறோம், 4 ரக்காத்தை 2 தொழுவுறீங்க, சரி 3 ரக்காத்தையும் 1 தொழுவல, 2 ரக்காத்தையும் 1 ரக்காத்தை தொழுவல, அதை மட்டும் முழுசா தொழுவுறீங்க, இது இஜ்மா இல்லாமல் குர்ஆனில் காட்ட இயலுமா? அதனால இஜ்மா இருக்கான். இது இஜ்மா இல்லாம காட்ட இயலுமா இருக்கிறார். குர்ஆனில் இல்லாட்டி அதையும் தான் கசர் பண்ணுவோம், வழங்குதா? குர்ஆனில் இருக்கிறதுனால செய்யற, நாங்க என்ன செய்வோம், குர்ஆனில் இல்லாட்டி என்ன செய்யறோம், குழம்ப மாட்டோம். குர்ஆனில் இல்லாட்டி இல்ல, இருக்குன்னா இருக்குது, இவ்வளவுதான் விஷயம். ஆனா குர்ஆனில் இல்லைன்னு அடிச்சு சொல்றாரு. எந்த அளவுக்கு அடிச்சு சொல்றாரு, இஜ்மா இல்லாமல் இது சொல்ல இயலுமான்னு அதுக்கு நிறைய பில்டப் எல்லாம் கொடுத்து அவர் சொல்லுகிறார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இருக்குது. எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்றதுக்கு தகுதி நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் இஷாவை ஜம்மு பண்ணி தொழுகிறாங்க. ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனல் மக்ரிபி வல் இஷாய் பிஜமயின். அரபாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பொழுது ஜம்மு செஞ்சு தொழுகிறாங்க. தொழுவும் போது சல்லல் மக்ரிப ஸலாசன் வல் இஷா ரகஅத்தைன், மக்ரிப 3ஆகவும் இஷாவை 2ஆகவும் தொழுதார்கள். இஷாக்கு தான் கஸ்ரு, மக்ரிபுக்கு இல்ல. இது சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ்ங்க. ஹதீஸ் கிடையவே கிடையாது. இஜ்மா இல்லாமல் இதுக்கு தீர்வே இல்ல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, நீங்களும் இஜ்மாவுல தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வேற சொல்றாரு. நம்மளும் இஜ்மாவுல தான் செஞ்சுட்டு இருக்கிறோமா. இப்ப மகரிபுக்கு உள்ள ஆதாரம் இப்படி, ஃபஜ்ருக்கு இருக்குதான்னு தனியா கேட்ட, மகரிபுக்கு உள்ள வச்சு ஃபஜ்ர் விளங்கையில கரெக்ட் தான். அது ஃபஜ்ருக்கு இருக்குதான்னு கேட்டா ஃபஜ்ருக்கும் இருக்கிறது. ஃபஜ்ருக்கு எங்க இருக்குன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு போர்ல கலந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க இயற்கை தேவைக்காக வேண்டி வெளியே போயிடுறாங்க. கொஞ்சம் லேட் ஆகுதுன்ற உடனே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் தலைமையில மக்கள் ஜமாத் தொழ ஆரம்பிச்சிடுறாங்க. பாத்ரூம் போயிருக்கிறாங்க. வருவதற்கு தாமதமான உடனே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஜமாத் நடத்துறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்பொழுது 1 ரக்காத்து முடிஞ்சிருச்சு, 2வது ரக்காத் தான் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. சஃபர்ல, பிரயாணத்துல, பூர்ண பிரயாணம் தானே. அப்ப வரும்போது அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா, சல்லா கத்தமு அப்துர் ரஹ்மான் அவுஃபின், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை முன்னாலே நிப்பாட்டி விட்டார்கள். ஃபஸல்லா லஹும், அவர் அவர்களுக்கு தொழுவித்தார். ஃபஅத்ரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்தர் ரகாத்தைன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2ல 1 ரக்காத்தை அடைந்தார்கள். ஃபஸல்லா மஅன் நாசி அர் ரகாத்தல் ஆகிரா, மக்களோட சேர்ந்து 2வது ரக்காத்தை தொழுதார்கள். ஃபஸல்லா லம்மா சல்லம அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபின் காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்திமு ஸலாத்தஹு, சலாம் கொடுத்தவனே அந்த 1 ரக்காத்தை தொழுதாங்க. 2ல கஸ்ர் இல்ல. 1 ரக்காத்து கிடைச்சா ஒன்னோட முடிஞ்சு போச்சுன்னு காட்டல. ஃபஜ்ருக்கு கஸ்ர் இல்ல, ஃபஜ்ர் முழுசா தொழுகணும். எதுக்கு ஹதீஸ்ல இல்லவே இல்லவே இல்ல, அதான் சேலஞ்சு, சவால், இஜ்மாக்கு அதான் சவால் என்று விட்டாரோ, அந்த சவாலுடைய லட்சணத்தில் இருந்தும் இவருக்கு மார்க்கம் சொல்வதற்கான தகுதி அறவே இல்லைங்கிறது நீங்க தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த விவாத சபைகள் மாத்திரம் இல்ல, பேசுற எல்லா சபைகள்லையும் தைரியமா துணிஞ்சு வாயில எது வரும் அதெல்லாம் ஹதீஸ் சொல்வார். அதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துணிந்து போய் சொல்வார். அதுக்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நபி இடத்துல ஒரு நபி தோழர் கேட்டாங்களாம், உங்களையும் உங்க குடும்பத்தையும் நேசிக்கிறேன். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களோட மறுமையில இருப்பீங்க. உங்களையும் உங்க குடும்பத்தையும் நேசிக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அவர் சொன்னாராம். இப்படி ஒரு ஹதீஸே இல்ல. அவர் ஹதீஸ் இருக்குன்னு சொல்றாரு. போடுங்க அதை. என்னப்பா கேட்கறது கழிவு எதை போய் வரும் கேட்கிற, சரி கேட்கறது சரிப்பா, அதுக்காக என்ன தயாரிப்பு வச்சிருக்கிறது கேட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்தை வேகமா எதிர்பார்க்கிறிய, அதுக்கு உங்களுடைய முன் தயாரிப்பு என்ன? சரி வகையெல்லாம் கரெக்ட் ஆக்கி வச்சுட்டியா? அப்ப அவர் யோசிச்சுக்கிட்டே சொன்னா, நாயகமா அழகு கபீரி சலாத்தி பலா செய்யா,
என்கிட்ட பெருசா தொழுக நோக்கெல்லாம் கிடையாது. நான் சாதாரண ஆள். ஆனா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நான் நேசிக்கிறேன் நாயகமே. உங்களை நேசிக்கிற நாயகமே. இப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நேசிக்கிறீங்களா? யாரை நேசிப்பீங்களோ அவர் கூடயே நீங்க ஜன்னத்திலே வருவீங்க. நாயகம் சொல்லலாம். எவ்வளவு பெரிய வாக்கு! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை நாம பேணி அவங்களை மரியாதை செய்யறது நம்மளை சொர்க்கத்துக்கு இழுத்துட்டு போற வழி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி காட்டாங்க. வழங்கச்சா. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார அது விளக்கம் வர்றதுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார நேசிப்பது எவ்வளவு பெற்ற சிறப்பு தெரியுமா அப்படின்ட்டு அதை டங் சிலிப்பாவும் சொல்லல, அதை வச்சு ஒரு வாதமும் வேற பண்ணுகிறார். அரபியும் போடுறார். மாதத்தின் கசீரி சலாத்தின் ஒரு சியாமின்லாம் போடுறார். அந்த வார்த்தையெல்லாம் வச்சுலாம் தேடி பார்த்துட்டோம். அப்ப அந்த வந்த மனிதர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாருங்கிறீங்கல்ல, அந்த ஹதீஸை நீங்க எடுத்து காட்டணும். இதை அவர் எடுத்து காட்டட்டும். அதுக்கு ரெண்டாவது வாதம் வைக்குவோம். நமக்கு தெரியாம கூட எடுத்து காட்டலாம்ல, அதனால அந்த வாய்ப்பை நம்ம கொடுத்து பேசுகிறோம். அடுத்ததாக இவர் எந்த அளவுக்கும் துணிந்து பொய் சொல்லக்கூடியவர் என்பதற்கு இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். ஒருத்தர் அன்பளிப்பு தர்றாரு. ஒரு தடவை மறுக்கலாம், 2 தடவை மறுக்கலாம், 3வது தடவை மறுக்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்று யார் சொன்னதா? அன்பளிப்புகளை 3 முறைக்கு மேல் மறுக்க கூடாது என்று இது ஹதீஸ்ல வருகிறது. ஹதீஸின் கருத்துக்களை பெரியவங்க சொல்றாங்கன்னு சேர்த்துக்கிட்டாரு. அதை பாருங்க, இப்படி மார்க்கத்தில் இருக்கான்னு பாருங்க. 3 முறைக்கும் அதிகமாக மறுக்கவும் கூடாது. வேண்டாங்க ஒரு தடவை சொல்லலாம், இல்லங்க வேணாங்க. 3 தடவைக்கு மேல மறுக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரிஸ்க் கட்டாயிரும். வரக்கூடிய ஹதியாவை கேட்காமல் வரக்கூடியதை தடுத்தா அல்லாஹ்வே நானா கொடுத்து நான் வேண்டாங்கலாம். அப்ப இவனுக்கு தேவையில்லை. உங்களுக்கு அல்லாஹ் வர வேண்டியது நிறுத்திக்கிறான்னு ஹதீஸினுடைய கருத்துக்களை பெரியவங்க சொல்றாங்க. ஆகையினாலதான் இந்த மௌலிதுடைய நடைமுறை தவறுகள் இருக்கு. 3 முறைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க சகோதரர்களே, இது ஒரு முக்கியமான தலைப்பு தான். மார்க்கம் சொல்லுவதற்கு தகுதி யாருக்கு இருக்குது? மார்க்கம் சொல்லுவதற்கு தகுதியுடையவர்கள் யார் என்பதை நமக்கு முன்னால் சென்றிருக்கக்கூடிய முஹத்திஸீன்கள், ஏன் பெரும் பெரும் குர்ஆனுடைய வியாக்கியானிகள், சஹாபாக்கள், இவர்களெல்லாம் நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அதுல மூல கருத்தே குர்ஆனே நமக்கு சொல்லுது. ஒரு தப்பான செய்தியை கொண்டு வர்றான்னு சொன்ன ஒருத்தன் ஒரு பாவி ஒரு தகவலை குறிப்பாக தப்பான செய்தின்னு கூட சொல்லல. இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பிநபையின் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். ஒரு பாவி ஒரு செய்தி உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து தருகிறான் என்று சொன்னால் அதை தீர விசாரிங்க. ஏண்டா வர்றவன் பாவி கண்டபடி மார்க்கத்தை சொல்லிடுவான், அதை நம்பி எந்த முடிவும் நீங்க எடுத்துறாதீங்க. இந்த வழிகாட்டுதலுடைய அடிப்படையில தான் மார்க்கம் சொல்லக்கூடியவரிடத்துல நேர்மை இருக்கணும், பொய் இருக்கக்கூடாது, திட்டமிட்டு பொய் சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடாது என்ற கருத்தை எல்லா இமாம்களும் ஏற்றிருக்கிறாங்க, எல்லா அறிஞர்களும் ஏற்றிருக்கிறாங்க. இதுவும் ஒரு இஜ்மா தான். அருமை சகோதரர்களே, இந்த வகையில பிஜே அவர்களை அவங்க கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள்ல ஏராளமான பேர் இளைஞராகவும் இருக்கிறாங்க. எனக்கு அவரை பத்தி ஏறத்தாழ 30 வருஷத்துக்கு முன்னால இருந்தே தொடர்பு இருக்குது. 86 நினைக்கிறேன். ஏறத்தாழ 3/4 வருஷம் 1 வருஷம் அவருக்கு நமக்கு தபால் தொடர்புகள்லாம் நடந்துச்சு. அதுல நாம எழுதணும், அவர் எழுதணும், அவர் எழுதினாரு, நம்ம பதில் எழுதணும். கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே நான் காப்பி வச்சிருக்கிறேன். நான் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டே இவருக்கு பொய்யை தவிர வேற எதையுமே பேச தெரியாதுன்ட்டு. அதனால அப்பவே நான் பல முறை எழுதினேன். அல்ஜன்னத்துடைய மேனேஜரே ஒரு தடவை எனக்கு எழுதினாரு, தபாலும் இருக்குது. நான் அவருக்கு எழுதும்போது எழுதினேன், ஒரு தடவை வாழ்க்கையில நீங்க உண்மை சொல்றதுக்காக கொண்டு ட்ரைனிங் எடுங்கன்னு எழுதிருந்தேன். பல செய்திகளை எடுத்துக்காட்டி இதுல இல்லையே, நீங்க இப்படி கிதாபுல இல்லாத உங்க புறத்திலிருந்து சேர்த்து சொல்றீங்களே, அதெல்லாம் நான் பின்னால உங்களுக்கு ஆதாரப்பூர்வமா காட்டேன். ஆக சொல்ல வந்ததுடைய நோக்கம்,
இவர் பொய்யர், ஒரு பித்தலாட்டக்காரர், சேர்ப்பவர், இணைப்பவர், வெட்டுபவர், ஒட்டுபவர் மார்க்கத்தில். இந்த செய்திகளை நான் அன்னைக்கே தெரிஞ்சிருந்த காரணத்தினால்தான் இவர் முழுக்க ஒதுக்கினேன். ஒதுக்கி இவர் பேசக்கூடாதுன்னு தான் நான் இருந்தது. ஆனா அவர் என்னைய பத்தி எழுதும் போது சில இடங்கள்ல அவர் எடுத்து சொன்னது நேரத்தில் ஒரு நோட்டீஸ் போட்டு தன்னுடைய புத்தகத்தில் அல்ஜன்னத்தில் வெளியிட்டாரு, இவரை தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லி என்னை எழுதிட்டு, எப்போ இந்த இடத்துக்கு வாங்க பேசுவோம் அழைச்சோம். சொன்ன நேரத்தில் போக முடியலங்கிறதுக்கு காரணத்துக்கு வச்சு இவன் பொய்யன், பித்தலாட்டக்காரன், பிராடு, பேருவழி, என்னென்ன சொல்லணுமோ பூராமே சொன்னார். என்னன்னா அவர் சொன்ன நேரத்தில், நான் சொன்ன நேரத்தில் அந்த இடத்துல போய் சேர முடியலங்கிற ஒரு காரணத்துக்கு விட்டு. ஆக அவர் என்ன பொய் பித்தலாட்டுன்னு சொன்னதும் உண்டு, ஏராளமா அப்போ வந்து சொன்னார். ஆனா அவரை நான் முழுக்க தெரிஞ்சிருந்தேன். இந்த முறையில தான் இவர் ஒரு மார்க்கம் சொல்லுவதற்கு முற்றிலும் தகுதியற்றவர். நாங்க மார்க்கத்தை புதியா சொல்லல, நான் புதுசா சொல்லல, நான் இருக்கிறத எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதுல தவறுகள் வரலாம், நல்லா சிந்திக்கணும். நான் அவரும் சொன்னார் ஆரம்பத்திலேயே, தவறுகள் மன்னிக்கப்படலாம், பேச்சுவார்த்தையில் ஏதாவது வார்த்தைகள் மாறி வந்துடலாம், அப்படி ஏராளமா நான் காட்ட முடியும். தவறுகளை அது பொறுக்கணும், அது திருத்தணும், திருத்தி கொடுத்தா அதை ஏத்துக்கிறணும், அது தவறு. பொய்ன்னு சொன்னா நாங்க வரிக்கு வரி பார்த்துட்டு எழுதுறோம், எல்லாரும் கூட்டா சேர்ந்து பேசுறோம், கூட்டா சேர்ந்து எழுதுறோம், இதுல பொய்க்கு சான்ஸே இல்ல அப்படிங்கிற ரீதியில ஒண்ணு எழுதி பொய் எழுதுறாங்கன்னு சொன்னா அவன் பித்தலாட்டக்காரன், அவன் பொய்யன் அப்படின்னு யாருமே அது முடிவு செய்ய முடியும். அந்த முறையில பிஜே செய்திருக்கக்கூடிய பொய்கள், நான் என்னுடைய பேச்சில் தவறு இருக்குமே, நான் கிளிப்ஸ் கேட்டிருக்கிறேன், நான் எங்க பேசிருக்கிறேன், என்ன அர்த்தத்தில் பேசிருக்கிறேன், அந்த கிளிப்ஸ் எனக்கு சரியா விளங்கல. இதுல வந்த செய்திகள் உங்களுக்கு விளங்குச்சு என்னமோ தெரியல, எனக்கு விளங்கல, கிளிப்ஸ் கேட்டிருக்கேன். அது போட்டு பார்த்ததுக்கு பிறகு நான் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு உண்டான பதில சொல்லுவேன். இப்போ அருமை சகோதரர்களே, நேத்து கூட ஒரு விஷயத்தை கேட்டாங்க, யார் சத்தியத்தை சொல்லும் பொழுது சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லாம இருந்துட்டான் ஊமை செய்தான், ஹதீஸ்ல வந்திருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். உடனே குதிச்சுட்டாக, கேட்டாக, யாரோ அபு அலி துக்காக்கு சொன்னதை எடுத்துக்கிட்டு இப்படித்தான் இவர் போய் சொல்லுவார், இல்லாத பேசுவார், வச்சுக்கிட்டுல பேசணும் அப்படின்னுங்கிற விதத்தில் ரொம்ப வீராவேசமா பேசினாக. அருமை சோதரர்களே, இதை நான் அல்லாவுடைய கிருபையில போய் எடுத்து பார்த்தேன். நான் நேத்தும் சொன்னேன், எல்லாத்தையும் நம்ம பெரிய இமாம் அல்ல, எல்லாரையும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹதீஸ்களை பாடம் பெற்றிருக்கக்கூடிய நினைவாற்றல் உள்ளவர்கள் அல்ல, செய்திகளை தெரிஞ்சிருக்கிறோம், பேசுறோம். அந்த வழியில பேசும்போது தவறுகள் இருந்தா திருந்துவோம், மேற்கொண்டு எடுக்கணும்டா எடுப்போம், அதுக்குண்டான டைம் கொடுக்கறதும் தவறு கிடையாது. நேத்து நான் சொன்னா இந்த அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஹதீஸ் இருக்குது, உசூலுல் பஹர்ல கஷ்ஃபுல் அஸ்ரார்ல, அசத்தியம் மேலோங்கும் போது மௌனமாக இருப்பவன் ஊமை சைத்தானாவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஃபிக்ஹு சுன்னாவுல 6வது பாகம் 115வது பக்கத்துல உசூலுல் பஹர்லயும் இருக்குது, கஷ்ஃபுல் அஸ்ரார்லயும் இருக்குது. ஆக ஹதீஸ் என்ற பெயரில் அது பதியப்பட்டிருக்குது, அதனால ஹதீஸ் சொன்னேன். அந்த நேரத்தில் அந்த கிதாபு அதனுடைய ஹவாலா தெரியாம, ஆனா அதை வச்சுக்கிட்டு அவங்க போட்ட குதியாட்டம் உங்களுக்கு தெரியும். அடுத்து நான் கடைசியா பேசும்போது நான் சவால் விட்டுட்டேன், எனக்கு தெரியாதுங்கிறதுக்காக வேண்டி யாரும் பதில் சொல்ல முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு முடிகிற நேரத்தில் சவால் விட்டுட்டாருங்கிறார். நல்லா தெரியும் 3 நாள் நிகழ்ச்சி முடிஞ்சிருமா, நான் சவால் விட்டா நீங்கள் எதிர்த்து போயிருவீங்களா, இதோட ஊருக்கா போயிட போறோம், இல்ல நடக்க போகுது சொல்றோம், நீங்க ஆதாரமா சொல்றீங்க, நம்ம இன்ஷா அல்லாஹ் அதுக்கு உண்டான பதில சொல்லுவோம். இதுல பொய் பித்தலாட்டம் செய்து மறைச்சு ஒளிச்சு அதை செஞ்சுட்டாங்க, சவால் விட்டுட்டாங்க பேசுறதுக்கே நேரம் இல்ல அருமை சகோதரர்களே இருக்குல்ல. இவர் மார்க்கம் சொல்லுவதற்கு தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன, இவர் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சிலேயுமே பித்தலாட்டம் தான். ஆதாரமாக எடுத்து வைக்கிற நேரத்தில் என்ன நோக்கத்தில் சொல்லப்பட்டதோ, இது ஏன் விஷயத்தில் சைஃபுத்தீன் ரஷாதி ஒரு சாமானியன், அவன் எப்படி வேண்டாலும் அவர் எப்படி வேண்டாலும் என்னை பேசிக்கிற முடியலாம். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய விஷயத்திலே அவர்கள் காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளிலேயே சொந்த சரக்க உள்ள விட்டு சுய கருத்த மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் மோசமான கருத்துக்களை உருவாக்குறதுல 1ஆம் நம்பர் ஆளு விருப்பிச்சு. இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர் மார்க்க ரீதியில மார்க்க சொல்லும் பொழுது அதுல ஏதாவது வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யை புனைந்து சொல்லுவானே, ஆனால் அவன் எந்த சொல்லு சொன்னாலும் அதுக்கு பிறகு நல்ல சொல்லு சொன்னாலும் கூட ஏற்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸுடைய விஷயத்துல வருது. இவர் ஹதீஸுடைய விஷயத்துல நிறைய செய்திருக்கிறார், அவங்களுக்கு சாட்சிகள் ஏராளமா இருக்குது. இவர் பத்துவா கொடுத்த காலத்துல இப்ப நான் தௌபா செஞ்சுட்டேன் இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டேன்னு சொல்றதுக்கே சான்ஸ் இல்ல. ஒருத்தர் பித்அத் எதற்கு சொல்லுவதென்று கேட்கும் போது புகாரிலிருந்து ஒரு ஹதீஸ் அவர் எழுத வச்சார்.
ஃபத்வாவுடைய கொடுத்த ஃபத்வாவுடைய கிதாப்ல இருக்கு சோர்களே. விதத்தை எதிர்த்து சொல்லுவது, விதத்தை பற்றி உண்டான கண்டனம் என்ன அப்படிங்கறத விளக்கும் பொழுது புகாரில ஒரு ஹதீஸை எடுத்து எழுதுறாரு. மன் அஹதஸ ஹதஸன், ஹதீஸ்ல வருது. இந்த ஹதீஸை எடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த ஹதீஸ்ல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கூட்டம் சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்கப்பட்டது, உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எழுதி கொடுத்தாங்களா, எழுதி கொடுத்திருக்காங்களா, உங்களுக்குன்னு சொல்லி ஆட்சியை நடத்திக்கங்க, எனக்கு பின்னால் நீங்க இப்படிலாம் செய்துக்கங்கன்னு அந்த காலத்துல ஒரு கேள்வி வந்துச்சு, கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்கிட்ட இந்த வாளுடைய உரையில இருக்கக்கூடிய ஒரு சில சட்ட திட்டங்களை தவிர வேற எதுவுமே இல்ல, வேற தனிப்பட்ட முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்துல யாராவது புதுசான விஷயத்தை ஒருத்தன் ஜெயப்பானே ஆனால், இந்த எனக்குடைய கொடுத்திருக்கிறதாக சொல்லி யாராவது ஒருத்தன் சொல்லுவானே ஆனால் அவனும் அந்த மாதிரி இந்த புதிய விஷயத்தை சேர்ப்பதற்கு சொல்லக்கூடியவன், இந்த ரெண்டு பேரு சேர்ப்பவன் சேர்க்கிறதுக்கு தூண்டுறவன், இந்த ரெண்டு பேரும் மீதும் அல்லாஹ்வுடைய லானத்து உண்டாகட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. புகாரியுடைய ஹதீஸை எடுத்து போட்டாரு. அலி ரலியல்லாஹு அன்ஹு கூற்று ரசூலுல்லாஹ் சொன்னதா சொன்னாரு. சரி, அதுலயும் இடையில ஒரு வார்த்தை, இந்த விஷயத்திலிருந்து வந்த வார்த்தைய சர்வ சாதாரணமா எடுத்துட்டார். பொதுவாக யாரெல்லாம் புதிதாக ஒரு செய்தியை சொன்னானோ அவன் மேல லானத்து உண்டாகட்டும். ஒரு குறிப்பிட்ட செய்தியை சொல்லி இந்த விஷயத்திலே என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை வசதியாக சர்வசாதாரணமாக கலட்டிட்டு மக்களுக்கு மத்தியில் அதை போதனை செய்ய ஆரம்பிச்சார். அப்ப கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் கூட கேட்டாங்களாம், இதுதான் நீங்க யோசிக்கணும், விட்டு போயிருக்கலாம், அலி சொன்னதை ரசூலுல்லாஹ்னு நினைச்சிருக்கலாம், தவறுன்னு ஒத்துக்கலாம். மின்ஹாங்கிறது பார்வையை விட்டு விட்டு போயிருக்கலாம்னு கூட சொல்லிட்டாரு, கவனக்குறைவால போயிருக்குன்னு கூட சொல்லலாம், இதை தவறும்போம். சகோதரர்கள் அதை ஆதாரமாக எடுத்து காட்டுற நேரத்தில் என்ன திருவாய் மலர்ந்தார் தெரியுமா? அட, அதை யாருப்பா புகாரில் எடுத்து பார்க்க போறான்? அந்த வார்த்தையை விட்டு எவனும் எடுத்து பார்க்க மாட்டான். அது இருந்தா தானே இந்த விஷயம் வரும். அதை அப்படியே நீக்கி போட்டு நீ பத்துவாவை எழுது. யாரு தமிழ்நாட்டில் புகாரியை திறந்து எடுத்து பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற போறான்? தெளிவா சொன்னாங்க, அல்லாஹ் ரசூல் இருக்கிறாங்க, அவங்களுடைய நேரடி சாட்சிகளும் அல்லாஹ்வுடைய கிருபையில அவங்களுடைய இன்றைக்கு யாரும் மாறிக்கூட இருக்கலாம், இடம் மாறிக்கூட இருக்கலாம், நடந்த நிகழ்வு. இத பல இடத்துல அதே மாதிரி பெரிய மனிதர்களை கூட ஏமாத்துறதுல வல்லவர்கள். சைஃபுத்தீன் ரசாதி என்ன ஷம்சுல் ஹுதா ஹஜ்ரத் எடுத்து போய் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றார். அவங்க ஷம்சுல் ஹுதா ஹஜ்ரத் ஒரு பெரிய மனுஷங்க, வெள்ளந்தியான ஆட்கள், எங்களை மாதிரியான ஆளுக பாவங்க, சர்வசாதாரணம் இருக்கிற ஆளுக தான். குயுக்தி இல்ல, யுக்தி இருக்கலாம், குயுக்தி இருக்காது. ஒரு கருத்தை சொல்லிட்டு, எப்ப இது உங்க சுய கருத்தா தெரியுது அப்படின்னு ஒண்ணு, ஏன் கருத்து இல்ல ஹஜ்ரத், இமாம் ராஜி சொல்லி இருக்கிறாரு, இது இந்த கருத்தை ராஜி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே சூரிய கவப்புல அரதுனாண்டு வரக்கூடிய விஷயத்துக்கு நான் போக என்ன விஷயங்கிறது அடுத்து. அங்க சொல்றாரு, இந்த கருத்து ராஜி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டார். வெளியே வந்தவன சகாக்கள் கேட்டாங்க, ராஜி எந்த இடத்துல சொல்லி இருக்கிறாரு? என்ன சொன்னார் தெரியுங்களா? திருவாய் மலர்கிறார். ராஜியாவது ஆஜியாவது யாரும் சொல்லலப்பா, நான் தான் சொன்னேன். ராஜின்னு சொன்னாத்தே அவர் ஏத்துக்கிடுவாரு, அதனால நான் சொன்னேன். இவருடைய துவக்க காலம் இது, ஆரம்ப காலம். அப்ப இந்த பொய் புரட்டுடைய அதிகமா அனுபவம் இல்லாத காலம். அப்பவே இந்த அளவிற்கு ஏமாத்துறது, ஹதீஸ்ல எடை வெட்டுறது, அதை வெட்டி போட்டு எவன்டா பார்க்க போறான் எழுதுறான்னு சொல்றது, இப்படிப்பட்ட நபரா மார்க்க சொல்றதுக்கு தகுதி? அன்றைய நிலையிலே எழுதினேன் நான், அப்பவே எழுதினேன். இப்படி பேனா பிடிக்கிறத விட ஏதாவது கத்திய பிடிச்சிட்டு போடான்னு எழுதினேன். உண்மை சகோதரர்களே, அந்த வந்த வேகத்துல நான் சொன்னேன், சத்தம் போட்டு பேசுறோம், ஆக்ரோஷமா பேசுறதல்ல, விஷயங்களை எடுத்து வைக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அவர் சைஃபுத்தீன் ரசாதி பொய்யரை பித்தலாட்டக்காரர் என்பதற்கு நேற்று அவர் விட்ட 2 சேலஞ்ச எடுத்துக்காட்டி சொன்னேன், பதில் சொல்லல. அதே மாதிரி ரசூல்லா பேர்ல பொய் சொல்லிட்டாருன்னு 2 ஆதாரத்தை கேட்டேன், அதுக்கும் பதில் சொல்லல. அதே நேரத்தில் என்னை பற்றி 2 விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதை சத்தம் போட்டு தான் நான் சொன்னபடி சொல்றாரு, தவிர யார்கிட்ட சொன்னேன்,
எப்ப சொன்னாராம், கேட்டாராம், சாட்சிகள் இருக்கிறார்கள். ஆதாரத்தோட என்ன செய்யணும், என்ன விவரத்தோட எடுத்து வைங்க. என் மீது குற்றச்சாட்டை சொல்லி நீங்க நிரூபிக்கிறதா இருந்தா எல்லா மக்களும் நம்புற மாதிரி என்ன செய்யணும் சொல்லணும். எப்படி சொல்றாரு, சொன்னாராம் புகாரி எவன் எடுத்து பார்க்க போறான் அப்படின்னு சொன்னாருன்னா அது என்ன செய்யணும், யார்கிட்ட சொன்னோம், அது எப்படி நிரூபிப்பீங்க, அந்த விவரத்தை எல்லாம் என்ன செய்யணும், அதை நீங்க காட்டணும். அதே போல அந்த ஹதீஸ்ல என்ன இருக்குது, ஹதீஸ்ல அப்படி இல்லைன்றீங்கல்ல, அந்த ஹதீஸ் அரபி டெக்ஸ்ட வாசிச்சு இந்த பாருங்க ஹதீஸ் வாசகம், அந்த ஹதீஸோட என்னங்க அப்படின்னு போயிட்டாரு. ஹதீஸ முழுசா வாசிங்க, சம்பந்தமா என்ன இருக்குன்னு சொல்லுங்க, அதுல நான் என்னத்தை தவறு செஞ்சேன்னு முதல்ல சொல்லுங்க, அந்த தவறை எப்படி சுட்டி காட்டினார்னு சொல்லுங்க, அதை ஆதாரமா வாதமா வைங்க. உள்ள போய் எப்படிப்பட்ட பித்தலாட்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு இருந்தா சொன்னீங்கன்னா அந்த பித்தலாட்டம் நிரூபிங்க. அது மாதிரி சம்சுல்லுகா விஷயமா ஆதாரத்தோட சொல்லுங்க, ஒழுங்கா எடுத்து வைங்க. சம்சுல் ஹுதா விஷயமாக ஆதாரத்தோட வைங்க. அந்த ஆதாரத்தை வச்சு நான் என்ன செய்யறேன், அதுக்கு ஆன்சர் பண்றேன். போனாங்களாம் வந்தாங்க, யார்கிட்ட சொன்னேன், இங்க சொன்னேன், அதை விவரத்தோட வச்சு சொன்னா தான் அதுக்கு பதில் சொல்லும் போது என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் நீங்க தெல்லுமுள்ளு பண்ணது வெளிப்படும். இந்த ஹதசன் ஆவா ஹதசன் இருக்க அதை எடுத்து விளக்கும் போதுதான் இவர் எப்படிப்பட்ட தில்லுமுள்ளுக்காரங்கிறது என்ன செய்வேன், நான் சொல்றது இன்னொரு ஆதாரம் சேர்ந்து கிரிச்சுப்பேன். அது நீங்க விளக்கின பிறகு என்னவாக நீங்க தில்லுமுள்ளு செய்யற ஆளுங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரமாக அது அமையும். அது ஒன்னாச்சு. அடுத்து என்னன்னு கேட்டா ஊம செய்தான் பாருங்கள், அதாவது திட்டமிட்டு தான் பொய் சொல்றாரு என்பதற்கு நேற்று சொன்னோர் நிறுத்திருந்தா கூட நான் தவறுதலா சொல்லிருப்பான்னு நினைச்சிருப்பேன். நேற்று சொல்லும் போது அவர் ரசூலுல்லாஹ் சொன்னது ஆதாரமே இல்லைங்க. நேற்று சொன்ன எப்படி விளங்கணும், ஒருத்தன் பொய்யா சொல்லிவிட்டு அடுத்த நாளைக்கு நிஜமாக ஹதீஸ்ல இருக்குன்னு வைங்க, உண்மை சொன்ன ஆவானா? நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அறியாம நானா கையில மடியில போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டேன். சொல்லும் போது நான் ஹதீஸை பார்க்கவே இல்லை, அப்படி ஒரு ஹதீஸே இல்லைன்னு எனக்கு தெரியும். அடுத்த நாளைக்கு என்ன செய்ய பார்க்கிற தற்செயல் ஹதீஸ் இருக்குது. அப்ப நான் உண்மையாளனா இந்த இருக்கேன்னா அடே நீ சொல்லும் போது ஹதீஸ் இல்லை, உனக்கு தெரியாத பொய் தானே சொன்னேன். அப்ப நேற்று கேட்கும் போது நான் பார்க்கல சொன்னேன்டார அதை கொஞ்சம் ஏற்கத்தக்க பதிலா இருந்துச்சுங்க. இன்னைக்கு என்ன செய்யறாரு, பிறகு தேடி பார்த்தேன், முதல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இட்டு கட்டிடுறது, இட்டு கட்டிட்டு அப்புறம் எங்கேயாவது கிடைக்குதான்னு தேடுறது போல இருக்கு. தேடி பார்த்தேன் ரசூலுல்லாஹ் சொன்னதாவே இப்ப கிடைச்சு போச்சு. இது தில்லுமுள்ளா நேர்மையா, இது அறிவார்ந்தவர்களுடைய வாதமா அல்லது ஏமாத்தக்கூடிய வாதமா? சரி அப்படித்தான் பாத்தீங்களே, அதையாவது ஹதீஸ் கிதாபுல இருந்து ரசூலுல்லாஹ் சொன்னதை சொன்னா ஹதீஸ் வேணும்ல. ஃபிக்ஹ் சுன்னாவுல உள்ள அந்த எந்த அறிவிப்பாளர் வழியா அது வருது, அதனுடைய சனது என்ன, அதே மாதிரி கஷ்ஃபுல் அஸ்ரார்னு சொன்னீங்களே, அது ரெண்டுல உள்ள நான் எடுத்து வச்சுக்கிறேன். அவர் சொன்ன ஃபிக்ஹ் சுன்னா என்கிட்ட இருக்கிறது, அந்த இபாரத்தை இருக்கிறது. அவர் சொன்ன கஷ்ஃப் அவர்கிட்ட ஆதாரம் கேட்க மாட்டேன். ஆனா இதுல என்ன இருக்குது அது ஒழுங்கா வாசி அர்த்தம் நீங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பதை எப்படி நிரூபிக்கணும், அப்படி அதுல இருக்குதா? நபி சொன்னார்கள் என்று சொல்லப்படுகிறது, சொல்லப்படுகிறதுங்கிறது ஹதீஸ். அதாவது யார் சொன்னா, யாரு கேட்டா, யார்கிட்ட யார் அறிவிச்சா, எந்த கிதாபுல அது பதிவு பண்ணி இருக்கிறாங்க. ஃபிக்ஹ் சொன்னா நம்ம சமகாலத்தில் உள்ள ஒரு ஆள் எழுதுனது. ஃபிக்ஹ் சொன்னா 1400 வருஷத்துக்கு கிதாப் இல்ல, இப்ப மூத்தா போனால அவர் சமகாலத்தில் உள்ள ஒரு ஆள் எழுதி வச்சுக்கிறார், சொல்லப்படுகிறது. இவர் சொன்ன மாதிரி அவர் சொல்லிவிட்டார், அவ்வளவுதான். இவர் எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னாரோ அந்த மாதிரி எழுதின ஃபிக்ஹ் சுன்னாவுல ஆதாரம் எடுத்து வச்சிட்டீங்க. சரி, அப்ப ஹதீஸ் ஊம ஷைத்தான்ங்கிறதுல பொய்யும் சொல்லி இருக்கிறாரு. சொன்ன பொய்யை எப்படியாச்சு நிலைநாட்டணுங்கிறதுக்கு தேடக்கூடியவரா இருக்கிறார், சொல்லிவிட்டு ஆதாரம் தரக்கூடியவரா இருக்கிறது என்பதுதான் இதுல இருந்து விளங்குகிறது. நான் நிறைய ஆதாரங்கள் அவர் அம்பலப்படுத்த வச்சுக்கிறதுனால இது உள்ள ரொம்ப போகாம மேலோட்டமா வச்சுட்டே போய்கிட்டு இருக்கிறேன், தேவைப்படும் வச்சுக்கிறேன். அடுத்ததாக இவர் எப்படிப்பட்ட தில்லுமுள்ளுக்காரங்க பாருங்க, அதுகள் தான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அதாவது ஃபிக்ஹ் கிதாபுல ஒரு விஷயம் இருப்பதாக நாங்கள் விமர்சனம் பண்றோம். என்ன விமர்சனம்? தொழுகை விஷயத்துல சலாம் கொடுக்கறாங்க, தொழுகிறான் ஒருத்தன். தொழுகையை முடிக்கும் பொழுது சலாம் தொழுகை முடிக்கிறோம்ல, பேசி அத்தகையத்தில் ஓதி முடிச்சது சோமாரிக்கலாம், அப்படி கூட தொழுகையை முடிக்கலாம். அல்லது சிரிச்சு என்ன செய்யலாம், தொழுகையை முடிக்கலாம், அது கூடும் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்றேன். அது போக என்ன இருக்குன்னு கேட்டா வேண்டுமென்றே தொழுகை முடிக்கிறது அப்படின்னு உங்க கிதாபுல இருக்கு. நான் சொல்றேன், நான் ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன், சொல்றத அவர் மறுக்கிறார். அதை பாருங்க, மறுக்கிறத பாருங்க. அந்த இபாரத்துக்கு அர்த்தத்தை நேரடியாக நான் வாசிக்கிறேன், பொதுமக்கள் மத்தியில் அவர் முன்னிலை வச்சுக்கிட்டு வாசிக்கிறேன், உங்க முன்னிலை வச்சு நான் வாசிக்கிறேன். பாருங்க முதல்ல என்ன சொல்றான்னு பாருங்க.
ஒரு மனுஷன் அப்படி சலாம் கொடுக்கிறதுக்கு பகரமா வேற செயல்கள் மூலமா தொழுகையை முடிச்சா தொழுகை கடமையாக நீங்கிறோம், கடமை என்ற ரீதியில் நீங்கிறோம். ஆனால் குறையோடு நீங்கும், தொழுகை நிறைவேறி போயிடும். ஆனா ஒரு வாஜிப விட்டதனுடைய குறை ஏற்படும். வழாக்கி எழுத்தமும் இப்படி நூல்கள் இருக்குது. ஒருத்தன் காற்றை பிரிய விட்டோ, வாய்மொழியா பேசியோ, சிரிச்சோ, அது அண்ணன் சொல்ற மாதிரி சொன்னா நிறைய சொன்னான். இந்த மாதிரி தொழுகை முடிச்சான்னு சொன்னா தொழுகை முடியாது, தொழுகை நிறைவேறி போயிடும். ஆனால் குறைபாடு உள்ளதா இருக்கும், அதுக்கு குற்றவாளி ஆவா. இது ஒரு சட்டம் இருக்கு. அதுவும் எப்ப காற்றை பிரிய விடுறது வேணும்னே அவனா செய்வானா? ஒரு மனுஷனுக்கு அவசர ரீதியில அது ஏற்பட்டுருச்சு. சலாம் கொடுக்கிற வரைக்கும் அவனை தாமதிக்க முடியல, இமாமுக்கு பின்னாலே இருக்கிறான். தொழுகை முடிச்சுட்டு ஓடணும்னு அவசரம் இருக்குது. அவன் சலாம கொடுக்கல, வெறும் காற்றை பிரிய விட்டுட்டு எந்திரிச்சு போயிட்டான். இவனுடைய தொழுகையுடைய நிலை என்ன? இந்த சட்டத்தை விலைக்கு அவர் சொல்றாரு, தொழுகை நிறைவேறி போயிடும், குறையோடு நிறைவேறி போயிடும் அப்படின்னு சட்டம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சட்டத்தை சொன்னதை வச்சு அது இந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலையில ஏற்பட்டால் இப்படி நடந்துக்கலான்னு சொன்னத நீ சலாம் கொடுத்தது மாதிரியே இதையும் செஞ்சுக்கொண்டு ஈக்குவலாக்கி காட்டுறது, இது ஏடாகோடமான அர்த்தம் இல்லையா? வெறும் வெளிரங்கத்தை மட்டும் வச்சு ஒரு தப்பான அர்த்தத்தை கற்பிக்கிறது இது முறையா? சரி, இப்ப ஒருத்தருக்கு முடியாம அவனை மீறி காத்து வந்துட்டா தொழுகை செல்லும் தான் இருக்குதான். வேணும்னு எவனாச்சும் காத்து விடுவானா? சாதாரணமா சொன்ன விஷயத்தை எப்படிலாம் திரிக்கிறார் பாருங்க. என்னை பத்தி சொல்றாரு. நான் அந்த சொன்ன வாசகத்தை வாசிக்கிறேன், ரத்துல் முக்தார் உள்ள வாசிக்கிறேன். ஒமின்கள் ஹுரூஜு பிசுன்ஹி, தொழுகையிலிருந்து முடித்துக் கொண்டு வரக்கூடிய செயல்கள்ல அல் ஹுரூஜு பிசுன்ஹி, சொந்தமாக ஒரு காரியத்தை செய்துவிட்டு வெளியேறுதல். அதுக்கு உதாரணம் காட்டிருக்கிறாங்க. சில விஷயம் எப்படி அலா சலாத்திஹி சலாத்தம்மா ஃபர்லன் அவ் நஃபிலன், அந்த தொழுகையை ஒட்டி இன்னொரு தொழுகையை ஆரம்பித்து விடுவது. எந்திரிச்சு அல்லாஹ் கட்டிட்டோம்னு சொன்னா அவன் அந்த தொழுகை முடிச்சுட்டான் அர்த்தம். அவ் யல்ஹக கஹ்கஹதன், என்று சிரிப்பது. அவ் யுஹதிஸ அம்தன், வேணும்டே காத்து விடுவது. அம்தண்ட வேணும்டே இருக்கிறத தான் சொல்லி இருக்கிறேன். இல்லாத ஒன்ன சொல்லி எப்படி அண்ணன் திருமுல் பண்றாரு தெரியுமா? அசாதாரண நேரத்தில் செய்யறதா இது. வேண்டும் என்றே காத்து விட்டால் விட்டு தொழுகை முடிக்கலாம், முடிக்கலாம். அவ் எத்தக்கல்லமே சோமாரிக்கலான்னு பேசி முடிக்கலாம். அவ் எதுக எந்திரிச்சு போயிடலாம். அவு சல்லிம போனா போதுன்னு கடைசியா சலாம் சொல்லலாம். தொழுகையை முடிக்கிறதுக்கு லாஸ்டா சலாம் என்ன செய்யலாமா? அத்தையா தொகுதி முடிச்ச உடனே சோமாரிக்கலாம் போயிட்டு வர்ற அப்படி சொல்லிட்டு வேணும் வேணும்னு அட்டைக்கு வச்சுக்கிட்டு இருந்து அத்தையாத்தெல்லாம் முடிச்சோன்னு வேணும்னு அதார்த்தம். வேணும்னா வர்றதை விடுறது இல்ல, அட்டைக்கு வச்சுக்கிட்டே இருந்து அத்தையாத்த முடிக்கிற வரைக்கும் வச்சுக்கிட்டு இத அப்படின்னு கித்தாப்புல இருக்கு. நான் சொல்றேன், நேர்மையானவரா இருந்தா செய்யணும். இது விளங்காத்தனமா எழுதிட்டாங்க, இது நாங்க ஏத்துக்கிறலன்னு சொல்லணும். ஒரு அநியாயமா எழுதிட்டாங்க, நம்ம அறிவை ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை எழுதியிருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம் இதை கேட்டா கூட இதை ஒத்துக்கிற மாட்டான். இது கண்டிப்பா ஒரு கவனக்குறைவுல உள்ள ஆள் தான், விவரம் கெட்ட ஆள் தான் எழுதியிருக்கணும் என்று சொல்வார்கள். இத நியாயப்படுத்துறாரு. இது ஃப்ராடா தெரியல உங்களுக்கு? பித்தலாட்டமா தெரியல? இது மோசடியா தெரியல? மனிதர்கள் ஏடாகூடமா சொல்றாரு அப்படின்னு சவுண்ட ஒசத்திக்கிட்டு பேசுறீங்களே, இதே மாதிரி தான் அதுலயும் ஒசத்துறாரு. அவ்வளவு சவுண்ட ஒசத்திக்கிட்டு பேசுறீங்களே, இருக்குதா இல்லையா? அவ் யுஹதிஸ அம்தனுக்கு என்ன அர்த்தம்? அது சலாத்தை கடைசியா போட்டிருக்கிறீங்கள. அப்ப இவர் எந்த அளவுக்கு துணிந்து பொய் சொல்வார் என்பதற்கு இதை ஒரு சான்றாக நான் வைக்கிறேன். அது போக நேரம் குறைகிறதுனால 2-3 ஆதாரம் கேட்க வேண்டியிருக்க, அடுத்து சொல்றதுக்கு முன்னாடி சில ஆதாரங்கள் அவற்றை கேட்க வேண்டியிருக்கிறது. நேற்று ஒரு செய்தி அவர் சொன்னார். அதாவது உமர் ரலியல்லாஹு சம்பந்தமாக அவங்க மகன் 2 சட்டை வச்சிருக்கிற சம்பவம் சொன்னாரு. அது எங்களுக்கு தேவைப்படுது, அந்த அதுக்கு ஒரு ஆதாரம் தரணும். அதே மாதிரி முஆத் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட நீ என்னை கபருக்கு அருகில் தான் பார்ப்பாய் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த இஜ்திஹாத் சம்பந்தமா வரும்ல, யமனுக்கு அனுப்புவாங்கல்ல, முதல்ல எடுத்து வச்சார்ல, அதுல என்னை கபருக்கு அருகில் பார்ப்பாய் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட சொன்னார்கள் அப்படின்னு சொன்னாரு. அந்த லஃப்லுடைய சனது என்ன செய்யணும்? அந்த ஹதீஸ் உங்களுக்கு ஒரு ஆதாரம் தர வேண்டும். உமருடைய சட்ட சம்பந்தமா சொன்னாங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் ஆதாரம் தர வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல பதிவு செய்து கொண்டு 2 ஆதாரம் கேட்டிருக்கேன், வச்சுக்கிறீங்க.
அதுக்கடுத்து வந்து நாலாவது என்னன்னு கேட்டா, ஒருத்தன் வந்து ஒரு பொம்பளையோட விசாரம் பண்றான். விசாரம் பண்ணி கை மையமா மாட்டிக்கிட்டான். மாட்டினவன சொல்றான், இது என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்றான். அவ பொண்டாட்டின்னு சொன்னான்னு சொன்னா அவனை வந்து தண்டிக்க கூடாது, விசாரம் தான். உண்மையில பொண்டாட்டி இல்ல, உண்மையில என்ன இல்ல, அவனுடைய பொண்டாட்டி இல்ல, ஆனால் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டான். அப்படி சொன்னால் அவனை தண்டிக்க கூடாது. அவனுக்கு ஜௌஜத்தன் லில் கைரி, வேற ஒருத்தன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரியே, லவித்தார் ரஜுல் அன்னஹா ஜௌஜத்துஹு, அவன் வந்து என்னுடைய பொண்டாட்டி தான் என்று தாவா செய்து விட்டாலேயே விபச்சாரத்துக்கு தண்டிக்க கூடாதுன்னு மதுஹப் கிதாபுல இருக்குதுங்க. இதை நான் சொல்லி கேட்கிறேன், ஏங்க விபச்சாரம் செய்ய எல்லாரையும் முன்னாடின்னு சொல்லிடுவாங்க, ஒருத்தரையும் தண்டிக்க இயலாத, இந்த வார்த்தையை சொன்னா போதும் புரியல, ஆதாரம் கூட பையனத்து தேடவும் கூடாதான். என்ன ஆதாரத்தில் சொல்கிறான்னு கேட்கக்கூடாது, அவன் சொல்லிவிட்டான்ல அதான் ஆதாரம், தண்டிக்க கூடாது அப்படின்னு ஃபிக்ஹ் கிதாபுல இருக்கு. நான் அதை விமர்சிக்கிறேன். அதை என்ன செய்யறாருன்னா, இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறார். இத இந்த மாதிரி ஒருத்தன் வந்து ரசூலுல்லாவே நான் இந்த மாதிரி முன்னாடி அப்படி சொல்லிட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ் விட சொல்லிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன், ஃபிக்ஹ் கிதாபுல இருக்கிற இது அப்புறம் விளக்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அருமை சகோதரர்களே, ஊமை சைத்தானை பத்தி ஒரு பேச்சு வந்துச்சு. அவர் ஹதீஸ்ன்னு தெரியாமையே சொல்லி போட்டு கடைசியில ஹதீஸ்ன்னு கண்டுபிடிச்சு சொல்றாரு. தில்லு முள்ளு, இது தில்லு முள்ளும் இல்ல, முள்ளு தில்லும் இல்ல. சொல்லும் போதே ஹதீஸ்ன்னு தானே சொல்றேன் நானு. அந்த ஹதீஸ் எங்க இருந்து எடுக்கணும் அப்படிங்கறது அந்த நேரத்தில் எனக்கு மனசுல எங்க இருக்குதுன்னு தெரியலன்னு சொன்னேன். சொல்லும் போது நானா சொல்லி போட்டு அப்புறம் ஹதீஸ்ன்னு நான் தேடி எடுத்தேன். சொல்லும் போதே ஹதீஸ்ன்னு தான் சொல்றேன். அந்த ஹதீஸ் ரெஃபரன்ஸ் எங்க இருக்கீங்கன்னு கேட்டீங்க, அதை தேடுறதுல லேட் ஆச்சு. ஹதீஸ்ன்னு வந்து சொல்லும் போது சும்மா சொல்லிட்டாரு, பின்னால தேவைப்பட்டுக்கிட்டு ஹதீஸ் நிரூபிக்க முயற்சி பண்றாரு. தில்லு முள்ளு. சரி, இந்த கிதாபுல எல்லாம் இருந்தா சனது கொண்டு வாங்கன்றார். நான் ஹதீஸ்ன்னு தான் சொன்னேன், நீங்களும் கூட சொன்னீங்க. அல்லாமா இப்னு தைமியா தன்னுடைய கிதாபுல ஜுபைர் இப்னு அவாம்ல இருந்து 3 தலாக்குடைய விஷயத்துல ஹஜ்ரத் உமருக்கு எதிராக பேசினாங்க. சனது கொண்டு வாங்கன்னு நேத்து சொல்லியிருக்கிறேன். சனதோட அந்த விஷயத்தை கொண்டு வாங்க. இன்னொரு கிதாபுல இப்னு தைமியா எழுதினாரு, 800 வருஷத்துக்கு முன்னாலண்டா ஏத்துக்கிறலாம், 300 வருஷத்துக்கு முன்னால சொன்ன ஏத்துக்கிற கூடாதுன்னு என்ன நியதி? ஃபிக்ஹ் சொன்னாக்காரு, இப்ப சமீபத்தில் இருந்தவர், இவர் சொல்றதை எப்படி எடுத்துக்கலாம், சனது கொண்டு வான்னு கேட்டா, அதே மாதிரி இப்னு தைமியாவை 800 வருஷத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ஒரு 700 வருஷத்துக்கு பின்னால இருந்த மனுஷன் தானே, அவர் எழுதிட்டாருன்னா அந்த விஷயத்துக்கு பூரா சனதோட கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்கணும். நம்ம நேத்தும் கேட்டிருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அவரும் பொதுப்படியா சொன்னதை நீங்க எப்படி எடுத்து சொல்றீங்களோ அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக 2 கிதாபுகள்ல பிரபலமான இப்ப இருக்கக்கூடிய கிதாபுகள்ல இருக்குது. அது ஹதீஸ்னு சொன்னேன். இதுல தில்லுமுள்ளுக்கு என்ன வேலை இருக்கு? நான் முதல் தெரியாம சொல்லிட்டு தான் வாதமா வச்சுட்டேன், பின்னால ஹதீஸை தேடி ஒரு அட்ஜஸ்ட் பண்றாரு, அதனால வாதம் தப்பு. ரெண்டாவது, நாம 2 விஷயத்தை கேட்ட கிளிப்ஸ் கேட்டிருக்கிறோம், பார்த்துட்டு பதில் சொல்றேன்னு சொன்னேன். ஆனா அவசரம், முடியாதே, தக்க வைக்கணும்ல, அதுக்காக சொல்றாரு. ஒன்னும் பெரிய பிரமாதமா ஹரூரிக்கின் அன்திங்கக்கூடிய இந்த ஹதீஸை நானும் பார்த்தவன் தான், பார்க்காம ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு நான் இஜ்மாண்டது சொன்ன வந்ததுக்கு காரணம் என்ன? ஹைதுடைய காலத்தில் தொழுகை விட்டு போட்டு போனா அதை கலா செய்யறது இல்ல, நோம்பு விட்டு போட்டு போனா அதுக்கும் கலா இல்லன்னு யாரும் சொல்லிடக்கூடாது, கியாஸ் பண்ணி சொல்லிடக்கூடாது, தொழுகை மாறின்னு நினைச்சு. ஆகையினால ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய இந்த சொல்லை வைத்து நோன்பை கலா செய்யும்படி நாங்கள் கட்டளையிடப்பட்டோம். அது ஆயிஷாவுடைய கூற்று. அந்த கூற்றுடைய அடிப்படையில் இஜ்மா செய்யப்பட்டதுன்னு சொன்னேன். ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய சொல்லை அடிப்படையாக வைத்து எல்லாருமே இந்த சட்டம் போட்டாங்க, தொழுகைக்கு தான் விடுதலை, நோன்புக்கு விடுதலை இல்ல. இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கியாஸ் பண்ணி தொழுகை கூட கலா போயிட்டா செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்றீங்களே, இந்த மாதிரி அவனாவது முட்டாள்தனமா கியாஸ் பண்ணிடக்கூடாது, தொழுகையின் மேல கியாஸ் செய்து எதுவும் சொல்லிடக்கூடாது. அன்னை ஆயிஷாவுடைய சொல்லை அடிப்படையாது. அங்கேயும் கூட கால ரசூலுல்லாஹ் இல்லைங்க, ரசூலுல்லாஹ் கட்டளை இட்டிருப்பாங்க கூடிய செய்தி அதில் உள்ள அடங்கி இருக்குது. குன்னா நூமரு, கட்டளை இடப்பட்டு கொண்டிருந்தோம், செஞ்சிருப்பாங்க, ரசூலுல்லாஹ் தான் செஞ்சிருப்பாங்க.
அப்படிங்கக்கூடிய அந்த அர்த்தம் உள்ளடங்கி இருக்குது. கால ரசூலுல்லாஹ்னு இங்க வரல தெளிவா. ஆயிஷா நாயகி சொல்றாங்க நிச்சயமா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுதான் இது சொல்லியிருப்பாங்க கூடிய என்றதுக்கு இடம் இருக்குது. இதுல எடக்கு மடக்கா மத்தவங்க கையாசு செஞ்சு தவறான வழியில போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த அடிப்படையில இஜ்மான்னு சேர்த்தது. இதை உதாரணமா நீங்க சொல்லணும்னு சொன்னா, இப்ப இதுக்கு முன்னான கயிறு அது சொல்ல வேண்டியதில்ல. 5 நேர தொழுகை இதுவும் இஜ்மா தான். 5 நேரம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க. ஏன்னா அதுக்கு முன்னால சிரிச்சோம்னா வேஸ்டான சிரிப்பு அது. 5 நேர தொழுகையும் இஜ்மாவை கொண்டது நிரூபிக்கப்பட்டிருக்குதுன்னு இருக்குது கிதாபுல. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எவனாவது கிறுக்கு பிடிச்சவன் சில ஹதீஸ பார்த்துட்டு 2 நேரம் தொழுதாலே போதும்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான். ஹதீஸ்ல வருது மன் ஸல்லா ஸலாத்துல் பர்தைன், அஸரையும் ஃபஜ்ரையும் யாராவது தொழுதுட்டா அவன் நரகம் போக மாட்டான், அவன் சொர்க்கவாதி. அப்ப அஸரையும் ஃபஜ்ரையும் தொழுதா போதும், மற்ற தொழுகைக்கெல்லாம் நம்ம ஹோல்சலா லீவ் விட்டுருவோம் அப்படின்னு எவனும் விளங்கிடக்கூடாது. இந்த ஹதீஸை எடுத்துக்கிற கூடாது. இந்த ஹதீஸ்ல அந்த தொழுகையுடைய சிறப்புகள் தான் தெரியுது. ஆனா மற்ற ஹதீசுகள்ல 5 நேரம் வருது, அந்த ஹதீஸுடைய அடிப்படையை தான் எல்லா இமாம்களும் ஏத்தாங்க. இதுதான் இஜ்மா. 2 விதமான கருத்துக்கள் வர, ஒரு கருத்தை அமுக்கிட்டு ஒரு ஹதீஸை விட்டுட்டு இன்னொரு ஹதீஸை எடுத்து செயல்படுத்துறமே, இதையும் இஜ்மான்னு சொல்ற பழக்கம் இருக்குது. அந்த வகையில தான் அந்த இஜ்மாண்ட ஹதீஸ்ல 5 நேரம் வந்திருக்குல்ல, அப்ப இஜ்மா வச்சு என்ன, இஜ்மாவுக்கு தேவை என்ன? தேவை இல்லதான். ஹதீஸ் 2 விதமா வந்துருச்சே. இப்ப எவனாவது ஏடா கூடமா நினைக்கலாமே, எதுக்கு இன்னொரு ஹதீஸ்ல அவன் அஸரையும் ஃபஜ்ரையும் தொழுதுட்டான்னு சொன்னாலே அவன் நரகம் போக மாட்டான், சொர்க்கம் போயிருவாங்க கூடிய அர்த்தம் வருதுன்னு சொன்னா, அப்ப மத்த தொழுகைலாம் ஏன் தொழுகணும்? தொழுதா கூடுதலா வேண்டாம், சிறப்பு இருக்கலாம். சொர்க்கம் போயிட்டான் போது எங்க ஓரஞ்சாரமா படுத்து எந்திரிச்சிடலாம். இது எதுக்குன்னு சொல்லி கூட எவனாவது 2 தொழுகை மேல கூட இருந்துக்கலாம்ல. அதை மறுக்கிறதுக்காக வேண்டி அது சொல்லப்பட்ட சகோதரர்களே. இந்த அடிப்படையில தான் இங்கேயும் அது இஜ்மாங்கக்கூடிய கருத்து சொல்லப்பட்டது. அதே மாதிரி சஃபருடைய நிலையில 2 ரக்காத்தா இருந்தது அடிப்படையா இருந்துச்சு. ஹலருடைய தொழுகையில கூடுதல் செய்யப்பட்டது ஆயிஷா நாயுடைய ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸுடைய அடிப்படையில யாராவது நினைச்சிடக்கூடாது, இங்கேயும் 2 ரக்காத்தா அல்லது ஒரே மாதிரி 2 ரக்காத்தில் நிப்பாட்டிக்கிறேன்னு நினைச்சுக்கிற கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் இதுவும் ஹதீஸை வைத்து இஜ்மா செய்யப்பட்டது. எல்லாராலும் இதை அங்கீகரித்து செயல்படுத்தப்பட்டது. அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டதை தவிர இந்த ஹதீஸ் நமக்கு நல்லா தெரியும், இருக்குதுங்கிறது தெரியும். இஜ்மா ஏற்பட்டதனுடைய அந்த அடிப்படையை நான் உங்களுக்கு சொல்றேன், தவறான கருத்துக்களுக்கு போயிடக்கூடாதுங்கிறக்காக. இன்னொரு விஷயமும், அது என்னமோ சத்தம் இல்லாம கேட்காம இருந்துட்டாரு. நேத்து நான் சொன்னேன், ரொம்ப ஆக்ரோஷமா பேசினாங்க. இருந்தா கையில வச்சுக்கிட்டு வரணும் ஆதாரத்தை. நான் தான் என்னுடைய பலகீனத்தை சொல்றேன். நம்ம உங்களை மாதிரி எல்லாம் பலமான ஆள் அல்ல, ஆனா ஹக்க சொல்லுவேன், பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்ற குணம் என்கிட்ட இல்ல, அல்லாஹ்வுடைய கிருபையில. ஆனா உங்களை பத்தி நான் சொல்ல வேண்டி இருக்குது நிறைய விஷயம். நான் சொல்றேன், நானு ஃபத்ஹுல் பாரியில வந்திருக்குது 3 தலாக்குடைய விஷயத்துல ஹஜ்ரத் உமருடைய தீர்ப்புக்கு பிறகு யாரும் கருத்து வேறுபாடு சொல்லல. அந்த காலத்துல வாழ்ந்த எந்த சஹாபியும் கருத்து வேறுபாடு சொல்லல. பின்னால வந்தவங்க கருத்து வேறுபாடு சொன்னா அதை எடுத்துக்கிற வேண்டியதில்ல. இந்த கருத்து ஃபத்ஹுல் பாரியில இருக்குது, ஃபத்ஹுல் பாரியில இமாம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். கொண்டா நம்ம என்னுடைய இதுல நான் தேடி எடுத்தாகணும். உங்களுக்கா தெரியும், ஒரு பேச்சையும் கவனிக்கணும், அடுத்தும் பதில் சொல்லணும். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஆள் வந்திருக்கிறாங்க, எடுக்கிறாங்க, உடனுக்குடனே கிடைக்குது. ஒரு வகையில கேட்டா எங்களுக்கு புது அனுபவம். நீங்க இந்த மாதிரி ஏராளமான விவாதங்கள் செய்து நிறைய பழகி இருப்பீங்க. அதுல ஏடாகூடமான வழிகள்லாம் எப்படி மெயில் வருது, மெயில் போறதுங்கெல்லாம் நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அது நடக்குது, உங்களுக்கு அனுபவம் இருக்குது. நல்ல இளைஞர்கள் இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா நேரான வழியை காட்டணும், அல்லாஹ்வுடைய கிருபையில அல்ஹம்துலில்லாஹ். அவங்க நல்ல உங்களுக்காக வேண்டி பாடுபடுறாங்க, என்னமோ செய்யறாங்க. அந்த வழியில உங்களுக்கு ஒரு பக்கபலம் இருக்குது. நம்ம அல்லாஹ்வுடைய பக்கபலத்தை வச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால சில இதை கொஞ்சம் லேட்டா வேண்டாம் எடுத்து கொடுக்கறாங்கன்னு சொன்னா அதுக்குள்ள அவர் பண்றது இவர் ஆக்கும் அப்படி ஆக்கு, பதிலே கிடையாது. இந்த பதில் இப்படித்தான் அவர் பித்தலாட்டம். அவங்கள்ட்ட அந்த பிரிண்ட் புக் கொடுத்துருக்குது, எங்க அந்த இதை என்கிட்ட ஒரு தடவை கொடுத்தாலும் நான் படிச்சு காட்டுவேன். ஒன்னாங்க மக்கள் மத்தியில நிறைய ஆலிம்கள் இருக்காங்க, படிச்சு பார்த்தா தெரிஞ்சிருவாங்க. அவங்கள படிக்க வைக்க ஏன் சிரமப்படுத்தணும்? ஃபத்ஹுல் பாரியில 9வது பக்கம் 365வது பக்கம், 9வது பாகம் 365வது பக்கத்துல வஃபில் ஜும்லதி ஃபல்லதி வகா ஃபீ ஹாதிஹில் மஸ்அலதி நஸீரு மா வகா ஃபீ மஸ்அலத்தில் முத்அத்தி சவான்
أعني قول جابر أنها كانت تفعل في عهد النبي صلى الله عليه وسلم وأبي بكر وصدر من خلافة عمر قال ثم نهانا عمر عنها فانتهينا فالراجح في الموضعين تحريم المتعة وإيقاع الثلاث للإجماع الذي انعقد في عهد عمر. அதில் இன்ஷா அல்லாஹ் கிளிப்ஸ் போடுவாங்க, நீங்க பாடிங்க, இந்த மொழிபெயர்ப்பு இங்க வருது. على ذلك للإجماع الذي انعقد في عهد عمر على ذلك ولا يحفظ أن أحدا في عهد عمر خالفه في واحدة منهما وقد دل إجماعهم على وجود ناسخ وإن كان خفي عن بعضهم قبل ذلك حتى ظهر لجميعهم في عهد عمر فالمخالف بعد هذا الإجماع منابذ له والجمهور على عدم اعتبار من أحدث الاختلاف بعد الاتفاق. தெளிவான அரபியில படிச்சிருக்கிறேன், தமிழ்ல மொழிபெயர்ப்பு வருது, பார்த்துக்கங்க. இப்னு ஹஜர் மேல ஈமான் கொண்டிருக்கிறீங்க, ஏத்துக்கங்க. அருமை சகோதரர்களே, அதே விதமாக இப்போ ஒரு மசாலாவை ஆரம்பிச்சார். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நல்ல வேளையா அவர் வாயில காத்து விட்டு காட்டினாரு, வேற மாதிரி காத்து விட்டு காட்டாம போயிட்டாரு. இந்த ஆக்டிங் ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவு பெரிய மோசடி இது, தில்லு முள்ளு மக்களுக்கு மத்தியில புகஹாக்களையும் ஃபிக்ஹுகளையும் அசிங்கப்படுத்திருக்கான்னு எனக்கு தெரியும். நீங்க சன்னஞ்சனமா எங்க போறீங்கன்ட்டு அங்கேதான் நானும் வர போறேன். அங்க காட்டுறதுக்கு தானே இந்த மேடை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். வாய்ப்பு கிடைச்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ் பயன்படுத்துறேன். பெருசா சொல்றார், ஃபிக்ஹ் கிதாபுல எழுதி இருக்கிறாங்க, இவர் இப்படி வந்துகிட்டு ஒருத்தன். நானும் அதைத்தான் கேட்டேன். எவனாவது ஒரு ஈமான் உள்ளவன் இந்த ஃபிக்ஹ் கிதாபை படிச்சானோ படிக்கலையோ, தொழுகையை முடிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி செய்துட்டு இது வரைக்கும் போயிருக்கிறானா, இது ஒரு அத்தாட்சி. என்னன்னு சொன்னா, ஒருத்தனுக்கு அகஸ்து மஸ்தா ஏற்பட்டுச்சு. அகஸ்து மஸ்தாண்டா என்ன அர்த்தம்? இவர் அம்தனுக்கு வேணும்னே இப்படித்தான் முடிப்பேன் அப்படி திட்டம் தீட்டிங்கிற அர்த்தத்தில் வைக்கிறாரு. அல்ல, அம்தனுக்குங்கிற அர்த்தம் நினைவு இருக்குன்ற அர்த்தம். மறந்த நிலையில தொழுகையில இருக்கிறோம் நினைவு இல்லாம போயிடுறது ஒண்ணு, தொழுகையில இருக்கிறோம் இந்த நிலையில நமக்கு காத்து பிரியுது என்று நினைவோட செய்யறது. நினைவற்ற நிலையில தற்செயலா தானா போறதுங்கிறது ஒண்ணு, நினைவு இருக்கும் போதே போறது. அந்த அர்த்தத்துல அம்தன் சொல்லப்பட்டிருக்கு. இதுதாங்க பெரிய. இந்த சொல்ல எங்க பயன்படுத்தணும்னு புரியாததுனாலதான் அந்த 20 கிலோமீட்டர்ல மனுஷன் வேகமா ஓட ஆரம்பிக்கிறது. எதுக்கு சொல்லப்பட்டிருக்குது? அம்தன் அவ் நாசின்னு வருதுன்னு சொன்னா மறதி இல்ல, நினைவுல இருக்குது. ஆனா ஏதோ நிர்பந்தம் நடந்திருக்கும். இல்லாட்டி எவனாவது எழுதுவானா? இப்படி யாராவது இப்படி ஒரு சட்டத்தை காத்த பிரிய விட்டு நீங்க நடிங்கன்னு செய்வானா? ஒரு காலத்துல செய்ய மாட்டான். நடந்துச்சு, மசலா இருக்குதுதான், இல்லன்னு சொல்லல. இப்படி செய்யுங்க தூண்டி எல்லாரையும் சிரிச்சுக்க, பொட்டுக்கடை எடுத்து வாயில போட்டு திண்டுக்க, வெடி சிரிப்பு சிரி, சௌரியமா இருக்கேன்னு சொல்லு, சலாம் கொடுத்துக்க, கடைசியில போனா போகுது சலாம் விட்டுக்க. இப்படி அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஒரு நேர்மை வேணாம். எந்த கருத்துல தவீலும் பிமா லா யர்தா பிஹில் காயில், ஒரு சொல்லக்கூடியவன் சொல்றான்னு சொன்னா அதுக்கு ஒரு நல்ல அர்த்தம் வைக்கணுங்க, முறையான அர்த்தம். இது என்ன நான் கேட்கறது? எனக்கு கூட அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, பொய்யும் தில்லுமுள்ளும் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு வினாடிகளையும் அதை தங்களை தாங்களே நிரூபித்துக் கொண்டிருப்பார்கள். அதுக்கு ஆதாரமாகத்தான் இப்ப இவர் சொன்ன ஒட்டுமொத்த பதில இருந்த இவர் தில்லுமுள்ளு கூடுதலா நிரூபணமாகுது. எப்படி கூடுதலா நிரூபணமாகுதுன்னு பாருங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊம சைத்தான் ஹதீஸ் இருக்குல்ல, ஹதீஸ் ஒதுக்காது பாரு, அவர் சொன்னதை சொல்றார். ஊம சைத்தான் ஹதீஸ்னு சொன்னாரு, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நேற்று சொன்னார். அப்ப நம்ம கேள்வி கேட்ட உடனே அதுக்கு பதில் ஒண்ணு சொன்னாரு. அந்த பதில நீங்க மனசுல நான் வச்சுக்க, திருப்பி யாவும் காட்டும் அந்த பதில் என்னங்கிறத. இப்ப என்ன சொல்றாரு? அதுக்கு மாத்தமா சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு தெரியும், யாவத்தில் இருக்குது, அந்த ரெஃபரன்ஸ் எங்கன்னு தெரியாதனால அந்த கிதாபை சொன்னேன் அப்படின்னு இப்ப சொல்றாரு. நேத்து என்ன சொன்னாரு தெரியுமா? அபு அலி தக்காக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரலியல்லாஹு அன்ஹு என்பதை பார்த்த உடனே நான் சஹாபி நினைச்சுக்கிட்டேன், அது மௌக்குஃபா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டேன்.
இந்த வார்த்தையெல்லாம் சொன்னாரு. ரொம்ப நாள் நடந்து, ரொம்ப நாள் ஆயிரல, 20 மணி நேரம் தான் ஆகுது இந்த சம்பவம் நடந்து. அப்ப சொல்றாரு அபு அலி, அவரு கூட இருக்காது, 16 மணி நேரம் தான் ஆகுது. அப்ப அபு அலி தக்காக் என்பவர் ரலியல்லாஹு போட்டிருந்துச்சான். இவர் பேப்பர்லாம் எழுதி தந்தார் ரலியல்லாஹு போட்டு. அவர் சொன்ன நவவி சரகு நவில ரலியல்லாஹு கூட இல்லாம தான் இருக்கு, அது ஒரு விஷயம். அப்ப அபு அலி தக்காக் ரலியல்லாஹு போட்டிருந்தாங்க. இந்த ரலியல்லாஹு பார்த்த உடனே வந்து நான் சஹாபி நினைச்சுக்கிட்டேன். சஹாபின் அவர் எழுதி தந்தார், ரலியல்லாஹு போட்டு எழுதி தந்தார். கையினால தான் தந்தார். நேற்று ஆதாரம் கேட்கும்போது பேப்பரா தான் தந்தார், பிரிண்ட் அவுட்டா தரல, புக்ஸ்ல இருந்து உள்ளதா சாஃப்ட் காப்பியா தரல. சாஃப்ட் காப்பியா தரணும் தான் ஒப்பந்தத்தில் இருக்குது. அப்ப அதுல சொல்லும்போது இந்த ரலியல்லாஹு பக்கத்துல சேர்த்துட்டார். நேத்து இந்த ரலியல்லாஹு போட்டிருந்துச்சுல, சஹாபி நினைச்சா கூட சஹாபி சொல்லுதானே, ரசூலுல்லாஹ் சொன்னது எப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி நேத்து மழுப்பினார். அப்ப மொத்தமா இதான் உள்ள ஆதாரமே. இந்த ரலியல்லாஹு பார்த்துட்டு தான் சொன்னேன்னு சொல்லிவிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நல்லா தெரியும், எனக்கு மறந்துட்டு கிதாபு தான் மறந்துட்டேன், அதை போய் தேடிக்கிடி பார்த்து எடுத்துட்டேங்கிறாரு. அப்ப ஒரு பொய்ய சொன்னா கூட மாட்டிக்கிட்டா கூட எத்தனை வகையிலையாவது தெல்லுமுள்ளு பண்ணி தப்பிக்கலுமான்னு பாக்குறாரு. ஆனா அது மாதிரி தெல்லுமுள்ளு கூட சொல்ல சொல்ல கூட தான் மாட்டிக்கிறாங்க, அது ஒரு விஷயம். ஆனா அவர் நினைக்கிறாரு, உங்க மனச நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இது அதுல தெரியுதா இல்லையா? இது மாதிரியான ஒரு ஆள் மார்க்கத்தில் என்ன வேணாலும் செய்வாரா இல்லையா? ஏங்க சைத்தான் பொய்ய நேத்து ஒரு பதில் சொல்லி அதை விட்டு தொலைச்சாச்சு. அதை அப்ப ஏன் இதை வந்துகிட்டு ஒரு பெரிய அது வந்து அப்படி சொல்லலன்னு சொல்லி பழைய ஆதாரம் தேடி கொண்டாந்து வச்சு பின்னிதான் ஆதாரத்தை தேடுறாரு என்பதற்கு இது ஆதாரம். என்ன சொன்னார் நேற்று ரிப்பீட் பண்ணி பாருங்க. அதுபோல அந்த அபு அலிங்கிறவர் யாரு, 400 கலீல் வாழ்ந்தவர், 400 இல்ல 400 கலீல் வாழ்ந்தவர். இவர் சொன்ன மௌகூஃப் நினைச்சுக்கிட்டாராம். அது ஒரு போய் மௌகூஃப் நினைச்சுக்கிட்டேன், ரலியல்லாஹு சஹாபி நினைச்சுக்கிட்டேன், அதனால மௌகூஃப் நினைச்சுக்கிட்டேன், சஹாபி கூட்டு நினைச்சு சொல்லிட்டேன் அப்படின்லாம் நேற்று உலகம் சொன்னார். அப்ப 400களில் வாழ்ந்த ஒரு ஆளு சொன்ன அவருடைய சொந்த சொல், அறிவித்த அறிவிப்பு இல்ல, சொந்தமா அந்த மனிதருடைய வாயிலிருந்து வந்து சொந்த சரக்கு, அத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இட்டு கட்டி சொல்லிட்டு, அப்ப அதுக்கு நேத்து ஒரு பதில சொன்னாரு. இன்னைக்கு என்னன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி இதை காட்டுறாரு. இதுக்கு சனதை கேட்டா நீங்க இப்னு தைமியாவுக்கு சனது தந்தீங்களா? நான் இப்னு தைமியா சொல்றாருன்னு தான் எடுத்து சொன்னேன். இப்னு தைமியா இதையெல்லாம் சொல்கிறார் அப்படின்னு தான் சொன்னேன். இந்த நாளுக்கு ஃபத்வா கொடுத்தா சொல்லுகிறார், அவ்வளவுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறேன். அதுல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்படல. இப்னு தைமியாவுடைய சம்பவத்துல சஹாபாக்கள் பிந்தி வந்தவங்க எல்லாம் ஃபத்வா கொடுத்திருக்காங்கங்கறார். அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்டது ஒண்ணா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வந்து சனது இல்லாம சொல்லலாமா? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு தைமியா சொன்னார்னா அவர் சனதை சொல்லிருப்பாரு, அது ஒரு விஷயம். அவர் இதை சொல்லுகிறார் என்று நான் எடுத்து சொல்றேன், அவ்வளவுதான். நானா இட்டு கட்டி சொல்லல, சொன்ன மாதிரி கிதாபுல இருக்குது, என்னுடைய எந்த ஒரு பொய்யும் கிடையாது. ஒருவேளை சனது இல்லாம இப்னு தைமியா சொல்லியிருந்தாரே ஆனால் தப்பு அவருடைய தப்பு, அவ்வளவுதான். அதுதான் அதுக்கு முடிவாக தவிர நான் பொய்யன்னு ஆக மாட்டேன். அல்லாஹ்வுடைய ரசூல் விஷயம் வருது, நீங்க பார்த்த இந்த 2 கிதாபுலையும் சனது இல்ல, இந்த 2 கிதாபும் ஹதீஸ் கிதாபும் இல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லப்படுகிறதுன்னு ஒரு ஆள் எழுதி வச்சிருக்கிறாரு, 2 ஆள் எழுதி வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு என்ன தரஜாவோ அந்த 2 நூல் ஆசிரியருக்கு அந்த தரஜாவில் உள்ள ஆளுக்கு தான். அப்ப இது எப்படி ஹதீஸ் ஆகும்? இது ஒரு ஆதாரமாகுமா? அப்ப இது வந்து தில்லுமுள்ள வந்து தெரிஞ்ச வேணும் என்ற மனம் முரண்டாகவே சொன்னதை புட்டிக்கணுங்கிற அந்த ஒரு கர்வமும் ஒரு ஆணவமும் நல்லா துணிக்கிறத வந்து நீங்க பாக்குறீங்க. இதுல வந்து 4வது ஆயிடுச்சு இந்த ஊம சைத்தான் விஷயத்துல 4 பல்டி தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, நேத்து இஜ்மா சம்பந்தமா சொன்னார். நேத்து சொன்னதை இன்னைக்கு அப்படியே மாத்துறாரு. என்ன சொன்னேன்னு கேட்கிறார். நேத்து ராத்திரி கடைசி அமர்வு தான், கடைசி அமர்வுல சொன்னதை 12 மணி நேரம் ஆகிறதுக்குள்ள என்ன செய்யறாரு, இப்ப அப்படியே மாத்தி பல்ட்டி அடிச்சுக்கிட்டு நேத்து நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறாரு. நேத்து இப்படியா சொன்னாரு, இன்னைக்கு இப்ப சொன்னார், அந்த மாதிரியா சொன்னாரு. இஜ்மாவை கொண்டுதான் இது நிரூபணம் முடியுமா? சவால் விடுகிறேன், இஜ்மா இல்லாமல் இதை உங்களுக்கு நிரூபிக்க இயலுமா? 2க்கும் கேட்டார். நான் சேலஞ்ச் பண்றேன். இத இந்த கஸ்ர் விஷயத்திலையும், அதாவது ஃபஜ்ர் மக்ரிப கஸ்ர் செய்யறது இல்ல என்கிறதுக்கும், மாதவிடாய்க்காரங்க விடுபட்ட நோன்பை கலா செய்யணும் என்பதற்கும் குர்ஆன் ஹதீஸ் இல்லாம இஜ்மா இல்லாம குர்ஆன் ஹதீஸ் கொண்டு உங்களுக்கு நிரூபிக்க இயலுமா? சவால் விடுகிறேன், அறைகூல் விடுகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன வாய்தவர் சொல்லிட்டு இந்த ஹதீஸ் இருக்கத்தான் செய்யுது, நான் பார்க்கலன்னா டாபிக் ஓவர். அது நேர்மையாளர். நேற்று சொன்னதை எடுத்து காட்டினா என்ன பதிலா இருக்கு தான் பதில். நீங்க சொன்னீங்க ஹதீஸை காட்டிட்டோம், ஹதீஸ் இருக்கு, முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொல்றாரு, நான் அப்படியா சொன்னேன்,
போட்டு பாருங்க. இதுக்கு ரொம்ப போக வேண்டியது இல்ல. இது ஒரு 2 நாள் அவகாசம் கிடைச்சா நேற்று பேசணும் வெட்டி போட்டு இப்ப காட்டிடுவான். அதுக்கெல்லாம் விட்ட டைம் இல்ல. வீடியோ எடுத்து சீரியா மாத்தி கட் பண்றதுக்கு இப்ப டைம் இல்ல. தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, டைம் தான் இல்ல. அப்ப நேற்று பேச நீங்களே எடுத்து பாருங்க. நேற்று என்ன இந்த லாஸ்டா இந்த கசர் விஷயமா ஹைல் மாதவிடாய்க்காரங்க விஷயமா 2 சேலஞ்சு பண்ணாரு. என்ன சொன்னா இந்த வாசகத்தை கேளுங்க, இப்ப உள்ள வாசகத்தையும் கேளுங்க. இது 2ஐயும் வச்சு பார்த்தா இவருக்கு மிஞ்சின ஒரு பிராடு, தில்லுமுள்ளு, ஏமாத்துக்கு பேர் வழி, பொய் சொல்றவர், திட்டமிட்டு உண்மையை மறைக்கிறவர், தன் கௌரவத்துக்காக என்ன வேண்டாலும் சொல்றவர் யாரும் இருக்க மாட்டாங்க. வேற ஒண்ணு வேணாம். இந்த 2 ராத்திரி போட்டு அந்த இஜ்மா சம்பந்தமா அவர் சொன்னது இது. இந்த ஊம சைத்தானுக்கு நேற்று சொன்னது கிளிப்பிங்கி, இன்னைக்கு சொன்ன பேச்சு. இப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு தனக்குத்தானே முரண்படுவது என்பது ஒரு பையர் என்பதற்கு பெரிய ஒரு ஆதாரம். நேற்று இப்ப என்ன சரி நான் ஆதாரமா நான் என்ன சொன்னேன், ஆதாரமா சொன்னேன், இஜ்மா செய்யப்பட்ட இந்த ஹதீஸை வைத்து இஜ்மா செய்யப்பட்டதுன்னு சொன்னேங்கிறார். எப்படி சொன்னாரா நேத்து? ஹதீஸ் தெரியுமே, எனக்கு தெரியாம சொன்னது கூட தெரியும் காட்ட நினைக்கிறாரு. எப்ப தெரியலன்னு ஒத்துக்குறாரு தெரியுமா? மழுப்ப ஒண்ணுமே முடியாத ஒரு நேரத்தில் மட்டும்தான் இல்ல அப்படின்னு ஒத்துக்குறாரு தவிர சமாளிக்கிறார். நான் என்ன சொன்னேன், என்ன அர்த்தத்தில் சொன்னேன்? ஹதீஸ் இருக்கிறது, அந்த ஹதீஸை வச்சுதான் இஜ்மா செஞ்சாங்க, அதுதான் நான் சொன்னேன் அப்படின்னு நேற்று சேலஞ்சா சொன்னதை சொல்லலன்னு மாத்துறாருன்னா எவ்வளவு பெரிய ஒரு மோசடியான ஒரு ஆளு. இவர் எப்படி ஒரு மார்க் அறிஞராக நம்ம ஏத்துக்கிறது? அதே மாதிரி ஃபத்துல் பாரி பேப்பர் கொடுத்திருக்கிறார். நேற்று என்ன சொன்னாரோ அந்த வாசகத்தை நான் இடைவெளி நாங்க எழுதிட்டு வர்றோம் வழங்குதா, அதையும் இந்த ஃபத்துல் பாரி உங்களை எடுத்து காட்டுறேன். சரியா? நேற்று என்ன சொன்னாரோ அதுக்கு அவர் காட்டல, அதை நான் எழுதிட்டு கேட்டு எழுதிட்டு அது இந்த விவாதம் முடிகிறக்குள்ள அதை கம்பேர் பண்ணி உங்களுக்கு எடுத்து காட்ட வேண்டி இருக்கிறது. பேப்பர் தனியா வச்சுக்கிட்டோம். அடுத்து என்ன, இப்ப நான் இந்த காட்சி பிரித்தல் சம்பந்தமாக அவர் சொன்னதை போட்டேன். ஒரு அசாதாரணமா முடியாத ஒரு நேரத்தில், கண்ட்ரோல் பண்ண முடியாத நேரத்தில் வந்துருச்சுன்னு சொன்னா அது அம்துலையா வரும். அவனை மீறி வர்றது யாராவது அம்துமாங்களா? அம்துண்டாலேயே தூக்கம் மட்டும், தூக்கத்துக்கு எதிர்ப்பு அம்தா. அம்து என்பது தூக்கம், அம்தன் நாசி என்று சேர்த்துக்கிறாங்க. நாசி எல்லாம் அங்க கிடையாது. மறதியாக வேண்டும் என்ற என்ன அர்த்தம் அப்படிங்கிற மறதியான இருக்காங்க. அம்தன் நாசியன் இஷ்டத்துக்கு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறார். நாசியன் என்பதோட சேர்ந்தா அம்துக்கு வேற அர்த்தமா இருக்கும், சுருங்கி போய் அர்த்தம். பொது அம்துன்னா என்ன, எல்லாம் அடக்கும், இதெல்லாம் அடக்கும், தெரிஞ்சுக்கிட்டே செய்யறதுதான், அது வேணும்னு செய்யறதுதான். அப்ப போனா போதுன்னு சலாம சொல்றாங்கன்னா அப்படித்தானே கடைசியில் சொல்லி இருக்கிறீங்க. தொழுகையை முடிக்கலாம் என்பதற்கு வழிமுறையை கஹுக்கஹத்தன் சிரிக்கிறதுங்கிறாங்க. கஹுக்கஹாவுக்கு தமிழ்ல அஹஹா தான். அது கஹுக்கஹா சிரிக்கிறேன்னு யாருக்கா விளங்குமா? அஹஹான்னு சிரிச்சு காட்டுறானா, அஹஹான்னு சிரிக்கிறதுன்னு எழுதி இருக்கிறீங்க. அவ எழுஹக்கன்னு மட்டும் எழுதல, எழுஹக்க கஹுக்கஹத்தன். அவன் அரபிக்கார கஹான்னு சிரிப்பான் போல இருக்கு, நம்ம தமிழ்கார அஹஹான்னு சிரிப்புன்னு சொல்லுவோம். அப்ப நம்ம தமிழ்ல நான் சொல்லியிருக்கிறேன் இல்லாத சொன்ன மாதிரி அவ எத்த கல்லம அல்லது பேசணும், அம்தன் வேணும் என்றே ஹதஸ் காற்று பிரியணும். காற்று பிரிய மூத்திரமும் அடங்கும் வழங்குதா, அதுவும் ஹதஸ் தான். வேணும்னா மூத்திரம் கூட பெஞ்சு விட்டு நினைச்சிடலாம். சரி, அவங்க சல்லிம அல்லது கடைசியா சலாம் கொடுத்து தொழுகை முடிக்கலான்னு இருக்குது. இதை ஏன் நியாயப்படுத்துறீங்க? அசாதாரண அவர் தப்பா சொல்லிட்டான்னு போங்களேன், எவனாச்சும் செய்வானான்னு கேட்கிறேன். அதான் நானும் கேட்கிறேன், எவனாச்சும் செய்வான் அதை ஏன் எழுதி வச்சுக்கிறேன் கேட்கிறேன். எவனாச்சும் செய்வானா என்பதா தலைப்பு? எவனும் செய்ய மாட்டான். அது நானே தான் சொன்னேன், எவனா செய்வானான்னு சொன்னேன். ஒருவனும் செய்ய மாட்டான், ஒருவனும் செய்ய மாட்டான்ங்கிற விஷயத்தை ஏன் சட்டமா எழுதின்னு கேட்டா எவனாச்சும் செய்வானான்னு பதில் சொல்றாரு. எவனாச்சும் செய்ய மாட்டான், எவனாச்சும் எழுதுவானா, அதான் டாபிக். அப்ப நிரூபணம் ஆகுதா இல்லையா? இதை போய் ஒருத்தர் நியாயப்படுத்தலாமா? தெரிஞ்சு கொண்டு ஆஹா சுட்டி காட்டுறாங்க, இது சமாளிக்கவே இயலாது, ஆனா அந்த சபையில காட்டணுமா? கூட்டிட்டு போயிட்டாங்க, பேச்சாளர் கூட்டிட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் பதில் சொல்லுங்க, இல்லாட்டி எடுபடாது சொல்லு. அந்த நேரத்தில் ஆயிரத்துக்கு பேருமாங்க 2 பேரும். இந்த சவுண்ட்ல தானே வண்டி ஓடுது இத்தனை வருஷமா, பாயிண்ட்ல ஓடலையே. அதனால இத தெளிவா விளங்கிருங்க. அடுத்து விபச்சாரிய மனைவின்னு சொல்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு அதை போடுங்களேன். சீக்கிரம் போடுங்க.
அவங்களா ஒண்ணு 4 சாட்சி தானா வந்து சொல்றாங்க, 4 பேரும் உறுதியாக தெளிவாக சொல்றாங்கன்னா அது நிறைவேற்றணும். இல்ல அவங்களாவது கொஞ்சம் மாற்றமா பேசுறாங்க, என் மனைவியா நினைச்சிட்டு ரசூலுல்லாஹ் அப்படியே விட்டணும், மனைவியா நினைச்சுக்கலாம். இவர் சொல்றாரு விபச்சாரம் செஞ்சுட்டு கடைசி மனைவியா நினைச்சேன்னு தப்பிச்சுட்டு போறான், உனக்கு என்ன போச்சு? ஆனா அவன் சொல்லிட்டு போறான்னு சொன்னா ரசூலுல்லாஹ் விட சொல்றாங்களே, கொஞ்சமாவது அதுல சந்தேகம் வறுமையானால் அதை விட்டுங்கிறாங்க. அதாவது விபச்சாரம் செஞ்சு மாட்டிக்கிற போது ரசூல்லா மனைவி ரசூல்லான்னு வார்த்தை சொல்றாரு. சரி, நல்லா விளக்க வேண்டியிருக்கு, ஒவ்வொன்றுக்கு டைம் இல்லாம போகுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, காற்று பிரிய விட்டு தொழுகையை முடிக்கிற விஷயத்தை நான் அந்த பழைய விஷயத்துல நான் விட்டுறேன், நல்லா தெரியும். ஊம சைத்தானுடைய விஷயத்துல தில்லுமுள்ளு பண்ணி முரண்படுறாரு, மாறுபடுறாரு. அபு அலி துக்காக்கு நேத்து அந்த அறிவிப்பு கிடைச்சி எடுத்து காட்டினேன். ஹதீஸ்ங்கிற நினைவுல இருக்குது, இங்கே ரலியல்லாஹு எழுதியிருக்கிறாங்க. இது 400ல பிறந்தன்னு எடுத்து பார்த்தா தானே தெரியும். ரலியல்லாஹு இருக்கிறதுனால சஹாபியா இருக்கலாம் கூடியது. இதை திட்டமிட்ட பொய்ன்னு சொல்றது இல்லையே, சாதாரண அறிவுள்ளவனு கூட தெரியும் தானே. நேற்று சொல்றாங்கன்னு சொன்னா சரி, இந்த அடிப்படையில் கிடைச்சிருக்குது. இன்னைக்கு அந்த அறிவிப்பு கிடைச்சிருக்குங்க, எடுத்து காட்டுறாங்கன்னா ஏத்துட்டு போக வேண்டியதானே. இதை திட்டமிட்டு தில்லமில்ல இது மாத்தினா இவருடைய பேச்ச, ஏன் பேச்ச கேட்கவே வேணாம். நான் இமாமாவே இல்லையே, நான் எடுத்து சொல்றவன் தானே. பெரிய இமாம் இங்கேதானே இருக்குது, அதுல ஒழுங்கா இருக்கணும். அவங்க என்னுடைய நிலைப்பாடு அப்படி இப்படின்லாம் சொல்லும் போது அவங்க எல்லாம் உண்மையாளனா இருக்கணும். நாங்க தவறுகள் கூட செய்திட முடியும், எடுத்து எழுதுற ஆட்கள் தான். எங்களுடைய ஆய்வுங்கிறது பிரச்சனை இல்லை இங்க. அதனால என்ன ஒப்பிட்டு நீங்க பேசுறதே தவறு. நான் ஒரு பொது இமாமா இருந்து நான் ஒரு வழிமுறையை காட்டிக்கிட்டு இருந்தேன்னா என்னோட ஒப்பிடலாம். உங்களுக்கு சமாதானத்துக்கானது என்னை சேர்த்திருக்கதே தவிர ஏன்னா சமநிலைவாதம் கிடையாதுன்னு தப்பிச்சுக்கிட்டே இருந்தீங்க. அதனால என்னையும் வச்சு பேசலாம்னு சொல்லி உங்களை அழைச்சது. அந்த முறையில சகோதரர்களே, இந்த வேணுமென்றே காட்ட பிரிய வீட்டுக்கு மறதி இல்ல. நான் சொல்றேன், ஒரு மூமின் செய்ய மாட்டாண்டு. அப்ப இந்த சட்டம் எழுதுறாருன்னா ஒருத்தனுக்கு நடந்துருச்சுன்னா என்ன செய்யறதுங்க தானே சட்டம். காத்த பிரிய விடுன்னு சொல்லுவார், அதாலே அப்படி சொன்னா அதை படிச்சு கொடுப்பாங்களா? அப்படி எழுதுனா இதுவரைக்கும் உலகத்தில் எவனாலும் செயலாலும் படித்திருக்கணும்ல, அப்படியும் இல்லையே. ஒரு சட்ட பிரச்சனையே எழுதுறாரு. இந்த மாதிரி ஒருத்தனுக்கு நடந்துருச்சு, அசம்பாவிதம் தான், நினைவு இருக்கத்தான். நம்ம அறிவோட தான் விளங்கணும். இந்த வார்த்தை ஒருத்தர் பயன்படுத்துறாருன்னா, இந்த மாதிரி அடைக்கி வச்சிருந்து பொருள் சலாம் கொடுக்க போறேன், சலாத்தை விட்டு போட்டு இந்த வேலை தான் செய்ய போறேன் எவனாவது யோசிப்பானா? இப்ப அந்த அடிப்படையில் அவர் எழுதுறாரு, ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை விழுந்து நினைவு இருக்க, தொழுகையில இருக்கிறோம், நமக்கு காத்து பிரிய போகுது அப்படிங்கிற நினைவுல அவன் அந்த மாதிரி பிரிய விட்டுட்டான்னு சொன்னா தொழுகை முடிஞ்சு போயிடும், தொழுகை நிறைவேறும், முழுமையாகாது. நல்லா விளங்கணும். சட்டத்தை யார் மேலையும் குறை சொல்றதா இருந்தா, அதுலயும் கொஞ்சம் பெரிய மனுஷன் மேல குறை சொல்றதா இருந்தா நல்ல 4 வழியிலையும் பார்த்துட்டு தான் சொல்லணும். இவர்கிட்ட அந்த குணமே கிடையாது. ஹஜ்ரத் உமர் மேல தூக்கி போடு. அத்தனை பெரிய நான் நேற்று சொன்னது மாதிரி ஃபுகஹாஉ சஹாபாவுல முதல் தரத்துல இருந்த உமர் மேலேயே எத்தனை பெரிய அவச்சொல்லுகள், அவதூறுகள், சொல்லாத சொல்லு இருக்கிறத திருச்சி சொன்னது. நான் இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம். இப்ப அவர் இதுல சொல்றாரு, காற்ற பிரிய விட்டு சாதாரணமா விட்டுக்க, போனா போகுதுன்னு சலாம் விட்டுக்க, சலாம் சொல்லிக்க கடைசியா அப்படின்னு சொல்றாரு. அந்த வாசகம் அப்படி இருக்குதா இங்க? அந்த வாசகத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன் சோதரர்களே. இப்படியேதான் இருட்டடிப்பு. முனிப்புள்ளு மேயல ஆள வரைக்கும் மேஞ்சதுதான். ஆனா அள்ளி அளக்கணும், குறைபடுத்தணும். அவங்கள விழுத்தினா தான் நம்ம மதுஹப் செல்லுபடியாகும். அப்படிங்கக்கூடிய எண்ணம் தான். தூய இஸ்லாத்தை அவர் காட்டல, தீய இஸ்லாத்தை தான் காட்டிக்கிட்டு இருந்தார். அதை வச்சு என்னன்னா வாயில செல்வாக்கு இருக்கு, சொல்வாக்கு இருக்குது, மீடியா இருக்குது, அதனால பரப்புது. நாங்க எங்கேயோ ஒரு மூலையில இருந்து சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். எங்க வேலை அப்படி இருக்குது. இதை அவர் பிரஸ்தாபிக்கப்பட்டு எல்லா இடத்துலயும் சொல்ல ஆரம்பிச்சாரு. சத்தியத்தை சொல்ல வேணாம் ஒரு மனுஷன். சரி, அவர் மேல விமர்சனமே செய்யறீங்கன்னு சொன்னா என்ன சொல்லி இருக்கிறாங்கிறத முழுமையா பார்த்துட்டுல சொல்லணும். காத்த பிரிய விட்டுக்குன்னு சொல்றானே கிறுக்கு பயலுக, இத போய் கிறுக்கு பயல் எழுதுனதை விட்டுட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு அவர் சொல்றாரு. அங்க என்ன எழுதிருக்க, வமின்ஹா அல் ஹுரூஜ் பிசுன்ஹி கஃபிஅலிஹில் முனாஃபி லஹா பஅத தமாமிஹா வ இன் குரிஹ தஹரீமன். ஒரு மனிதன் காற்றை பிரிய விட்டு தொழுகை முடித்தான்னு சொன்னா தொழுகை முடிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த முறை மக்ரூஹ தஹரீம், ஹராமுக்கு நெருக்கமான செய்தி.
இந்த மாதிரி செய்யறது மிகப்பெரிய தவறு, குற்றவாளி. தொழுகை கடமை ரீதியா நிறைவேறி போயிடலாம். தொழுகையால நடத்தின இந்த செயல் அவனுக்கு முடியலையாண்டா எப்படியாவது வேற வழியை கடைபிடிச்சிருக்கணும். இந்த வழியில ஒருத்தன் தொழுகையை முடிக்கிறான் அப்படின்னு சொன்னா பாவத்தை செய்யறான், தொழுகை நிறைவேறி போயிரும். தொழுகை நிறைவேறும், செயல் பாவம். வயின் குரிஹ தஹரீமன், இது ஹராமான முறையிலே வெறுக்கப்பட்டிருந்தாலும் சரியே, ஆனா தொழுகை நிறைவேறிக்கிறோம். இன்னொரு இடத்துல அத்துருல் முக்தார் 1வது பாகம் 653வது பக்கம், வஅலம் அன்னஹு இன் தஅம்மத அமலன் யுனாஃபிஹா பஅத ஜுலூசிஹி கத்ர தஷஹுதி வலவ் சபக ஹதசு தம்மத் லிதமாமி ஃபராயிதிஹா நாம் துஆது லிதர்கி வாஜிபிஸ் ஸலாமி. ஒரு மனிதன் தொழுகைக்கு முரண்பட்ட ஒரு செயலை அத்தஹியாத்து ஓதியதற்கு பிறகு, அத்தஹியாத்துடைய அளவுக்கு ஓதிட்டு முடித்ததுக்கு பிறகு தொழுகைக்கு முரண்பட்ட ஒரு செயலை, தொழுகைக்கு முரண்பட்ட செயல்னா என்ன? தொழுகையில செய்யக்கூடாத செயல் என்ன? பேசுறது, சாப்பிடுறது, பிறரோட எழுந்திருச்சு நடக்கிறது, போகிறது, இது தொழுகைக்கு முரண்பட்ட செயல். இப்படி தொழுகைக்கு முரண்பட்ட செயலை செய்தானால் வலோபாத சபகஹதி, அதில் அவனுக்கு அந்த காற்று பிரியக்கூடிய நிலையும் ஏற்பட்டாலும் சரி, தம்மத் தொழுகை நிறைவேறி போயிடும். ஏன்? தமாமி ஃபராயிதுஹா, தொழுகையுடைய ஃபர்தான காரியங்கள் நிறைவேறிடுச்சு. தொழுகையில எதை செய்யறது ஃபர்தோ கடமையோ விட்டு போட்டா தொழுகையே போயிரும் இருக்குமோ, அந்த ஃபர்தான காரியத்தை அவர் நிறைவேற்றின காரணத்தினால தொழுகை நிறைவேறிடும். ஆனால் விட்டுட்டாருங்க, அவர் நம்மள சொல்றாரு, இந்த ஆனால் சொன்னதை விட்டு போட்டு அவனுக்கு பேசுறானுங்க. லா இலாஹுக்கு அர்த்தம் சொல்றானுங்க, இல்லல்லாஹுக்கு அர்த்தம் சொல்றது இல்ல. அந்த கிளிப்பெல்லாம் வரும், என்ற பன்றி புகழ்லாம் இருக்குது, சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது. அருமை சோதரர்களே, நாம் துஆது லிதர்கி வாஜிபிஸ் ஸலாமி, சலாம் கொடுக்கிறது, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி தொழுகையை முடிக்கிறது ஃபர்துக்கு அடுத்த தரத்தில் உள்ள வாஜிபு. இந்த வாஜிபை விட்டுட்டு செஞ்ச காரணத்தினால இந்த தொழுகையை அவன் திரும்ப ஒரு தடவை தொழுகணும். சட்டம் எடுத்திருக்கிறாங்க, எந்த துருல இருந்து எடுக்கிறீங்களோ அங்கதான இது எழுதியிருக்குது. கொஞ்சம் அப்படி கவனத்தை, கொஞ்சம் பார்வையை, கொஞ்சம் அகல பார்வை பார்க்கிறது. எங்க எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல மட்டும் சொல்லி அங்க ஆக்டிங் பண்ணி, அந்த என்ன சொல்றது, அது ஆக்டிங் பண்ணி சொல்ல காட்டுறது தேவையோட அந்த மனுஷன் மேல அடுத்து சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தையை பார்க்க கூடாதா? பார்த்துட்டு பேச வேண்டாம். ஒரு நியாயமான உணர்வு உள்ளவங்க நீங்க யோசிச்சு பாருங்க, யார் தில்லுமுள்ளு பண்றாங்கன்னு பாருங்க. அடுத்த வாசகம் இருக்குது, வயின் குரிஹ தஹரீமன் இருக்குது. நாம் துஆது லிதர்கி வாஜிபி ஸலாம் சொல்றாரு, தூண்டுறாரா? காத்த விட்டு பிரிய விட்டு தொழிய முடுறான்ட்டு திருக்கு போயிடா போயிட்டாரா அவரு? ரத்துல் முஹ்தார்ல தம்மத்னா ஐ ஸஹத், தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா செல்லுபடி ஆகும். இது லா ஷக்க அன்னஹா நாகிஸத்துன் லிதர்கில் வாஜிபி, ஆனா வாஜிபை விட்டு போட்டதுனால இந்த தொழுகை குறையுள்ள தொழுகையாக ஆகும். குறைவோடு இந்த தொழுகை நிறைவேறும். தொழுகை நிறைவேறும் குறைவோட, பாவத்தோட நிறைவேறும், பாவத்தோட நிறைவேறும். இது அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து நாம் துஆது உஜூபன், வாஜிபான அடிப்படையில் திரும்பவும் தொழுது ஆகணும் அப்படிங்கிற சட்டம் எழுதிருக்கும் போது இதை மாத்தி பின்னால உள்ளதெல்லாம் விட்டு போட்டு அந்த முன்னால உள்ளதை மட்டும் சொன்னா என்னவாகும்? அருமை சகோதரர்களே, இது லா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுகாரா, தொழுகைக்கு பக்கத்துல வராத போதையோட நேரத்துல, அந்த போதையோட நேரத்துலங்கிறத மட்டும் விட்டுட்டு தொழுகைக்கு வராதுன்னு சொன்ன அர்த்தம். பின்னால உள்ள பகுதியை மறைச்சிட்டு சொன்னா இந்த அர்த்தம் தானே வரும் அதுல. சரி, நான் கேட்கிறேன், நானும் சொல்றேன், என்னது விஷயம்? நான் சொல்றது, அவர் சேர அள்ளி கொட்டுறாரு, துடைக்கிறதுக்கு நேரம் ஆகும். யார் மேலேயும் சொல்லிடலாம், எவ்வளவு பெரிய அவதூறையும் சொல்லிடலாம். ஆனா அதை கழுவணும், தீர்க்கணும்னு சொன்னா நேரம் ஆகணும். அந்த வகையில் அவருக்கு 12 நிமிஷம் கொடுத்தா எனக்கு 24 நிமிஷம் கொடுக்கணும். ஆனா என்ன சட்ட நியதி இருக்குதோ அதனால நம்ம 12 நிமிஷத்துல போய்கிட்டு இருக்கிறோம். அவதூறு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகாதுங்க, என்னமும் சொல்லி போடலாம். ஆனா அதை கழுவணும், அதை துடைக்கணும், அதை தீர்க்கணும்னு சொன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். அருமை சோதரர்களே, இந்த சட்டம் துர்ருல் முக்தார்கார் மட்டும் எழுதியிருக்காரா திருக்கன்னு சொல்றதுக்கு? தொழுகையை முறிச்சுட்டான், இந்த மாதிரி ஒருத்தன் காற்ற பிரிய விட்டு தொழுகையை விட்டு எந்திரிச்சு போயிட்டான்னு சொன்னா தொழுகை நிறைவேறிங்கக்கூடிய இந்த சட்டம் அதுல துர்ருல் முக்தார்கார் இப்னு ஆபிதீன் மட்டும் எழுதினாரா? நல்ல வேலையா, இவர் பேர் ஜைனுல் ஆபிதீன், அவர் பேர் இப்னு ஆபிதீன். அப்ப அவரு இந்த சட்டம் அவர் மட்டுமா எழுதினாரு? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தீர்ப்புங்க இது. இந்த சட்டம் ஒருத்தன் காத்த பிரிய விட்டு தொழுகையை நிறைவேற்றிட்டான்னு சொன்னா தொழுகை நிறைவேறிக்கிறோம், குறைவோட, பாவத்தோட.
நோம்ப வச்சிருந்து நோம்பு திறக்க நேரத்தில் தண்ணியை குடிக்கிறக்க பார்த்தா ஒருத்தன் வேற தண்ணியை குடிச்சிட்டான்னு வைங்க, நோம்பு நிறைவேறுமா நிறைவேறாதா? சாராயத்தை குடிச்சு நோம்ப திறந்தான், சாராயம் குடிச்ச குற்றம் இருக்கும், நோம்பு பூர்த்தி ஆகுமா ஆகாதா? அதானே செய்யும். அந்த மாதிரி தொழுகை இந்த மாதிரி முடிச்சு தொலைஞ்சான்னு சொன்னா தொழுகை நிறைவேறிடும். செஞ்ச வழிமுறை தப்பு, தவறான வழிமுறை, வழிமுறை தவறு, தொழுகை நிறைவேறும், குறையோட நிறைவேறும். அந்த குறைவை நிறைவு செய்யணும்னு சொன்னா திரும்ப தொழுகிறது வாஜிபு. இத ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதா ஜலஸ மிக்தாரத் தஷஹுதி சும்மா அஹ்தஸ ஃபகத் தம்மத் ஸலாத்துஹு. இப்ப இவங்க சொல்லிடுவாங்க, இதனாலவே நம்ம அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி எல்லாம் வீசுங்கிறோம். சஹாபாக்களை ஏற்க வேண்டிய தேவையில்லைன்னு இந்த மாதிரி சட்டம் அலியும் சொல்லுவாரு, அலிய கூட கடாசுவாங்க. அலி தானா சொல்லல, இந்த சட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சட்டம். யாருக்கு இருக்குங்கிறாரு? துருல் முக்தார் காரணையா? துருல் முக்தார் எழுதின ஹனபிகளையா? ஹஜ்ரத் அலியவா? ஹஜ்ரத் அலியும் துருல் முக்தார் காரன் சுயமா சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு வேதம் கிறுக்கா பிடிச்சிருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ்ங்கிறது அதை மறைச்சிடுறாரு. என்னுடைய கிளிப்ல அது இருக்கும் பின்னால, அது இல்லாம நான் பேசல. வசதி அப்படி கட் பண்ணிடுறது, பாதியை எடுத்துக்கிட்டு அவர் கிளிப்பு போடுறாரு. நம்ம அந்த மாதிரி இல்ல, நம்ம குறைபடுத்துறதுக்காக செய்யல, எதை பேசுறாரோ அதை எடுத்து போடுறோம். நம்ம முழுமையா சொல்லிப்போம், வார்த்தைகள் தவறு வரலாம். நான் சொல்றேன், பேச்சுவாக்குல இந்த வார்த்தைகள் வரலாம், எழுத்துல தவறு வரக்கூடாது. அதுலயும் கூட இவர் என்னென்ன பித்தலாட்டம் செஞ்சிருக்கிறாருன்னு இந்த பட்டியல் போட இருக்குது. அதே 3 மாசம் பேசணும் நான், அந்த மாதிரி வச்சிருக்கிறோம். அருமை சோழர்களே, இது ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹதீஸுடைய அறிவிப்பாளருடைய இதத்தோட சொல்றேன், திருமதி ஷரீஃப்ல இருக்குது. حدثنا احمد بن محمد قال اخبرنا ابن المبارك قال اخبرنا عبد الرحمن بن زياد بن عناوٍ ان عبد الرحمن بن رافع وبكر بن سوادة اخبراه عن عبد الله بن عمرو رضي الله عنه. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم اذا احدث يعني الرجل وقد جلس في آخر صلاته قبل ان يسلم فقد جازت صلاته. ஒருவன் அத்தஹியாத் அளவுக்கு உட்கார்ந்ததுக்கு பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்னால் காற்றை பிரிய விட்டு விடுவானேயானால் மன் அஹ்தஸ, யோசிச்சு பார்க்கணும், கொஞ்சம் சிந்தனையா, வழி கெடுக்காதீங்க, வேண்டாம், மிகப்பெரிய குற்றம் அது. எத்தனை பேருடைய இடத்துல இது வரும். அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்திலையும் வருது, அபூதாவுதுல இந்த ரிவாயத்து இருக்குது. ஆக இது ஹதீஸுடைய அடிப்படையில் வந்தது. சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சைபுதீன் ரசாதி அவர்கள் துணிந்து பொய் சொல்றாரு, பித்தலாட்டம் பண்றாரு என்பதற்கு நிறைய சான்றுகளை நான் எடுத்து வச்சுக்கிட்டு வர்றேன். நேற்று உள்ளதுல இருந்து கூட அந்த இஜ்மா சம்பந்தமான சான்றெல்லாம் காட்டினேன். அதுல நேற்று உள்ள இன்னொன்னு விட்டுட்டேன். ஆயிஷா நாய் கூற்றா தான் வருது அப்படின்னு இன்னைக்கு ஒரு பதில் சொன்னாரு. சொல்லிட்டு அடுத்து நூமர் ஏவப்பட்டா ரசூல்லா இருக்கான் ஒப்புக்கொள்வோம் அப்படிங்கிறத ரசூல்லான்ட்டார். அதை எப்படின்னா சமாளிச்சு பாக்குறாரு. அதையும் இப்ப யாபத்துக்கு கொண்டு வந்துடுறேன். அடுத்ததாக துவக்கத்திலேயே 2 குற்றச்சாட்டை வச்சாரு. ஏதோ புகாரி அவன் பார்க்க போறான் அப்படிங்கிற புகாரில் இல்லாத ஒண்ண நான் சொன்னதாகவும் அதை எவன் பார்க்க போறான்றதை சொன்னதாகவும் ஒரு குற்றச்சாட்டுன்னு வச்சார். அது என்ன ஹதீஸு, என்ன ஃபத்வா, என்ன சொன்னதுன்னு யாருக்கும் விளங்கவே இல்லை, எனக்கும் விளங்கல. அதனால ஒரு குற்றச்சாட்டை சொன்னீங்கன்னா முதல்ல 2 குற்றச்சாட்டு வைத்து விட்டீர்கள் சபையில. வச்சது என்ன செய்யணும், நான் சொன்ன மாதிரி இந்த ஆதாரங்களை காட்டி இந்த அறுக்கின்ற ஆதாரம் அப்படின்னு நிரூபிக்காம வச்சிருக்கேன் நிறைய அப்படின்னா என்ன அர்த்தம்? சொன்ன 2 முதல் நிரூபிங்க. 2 விஷயத்தை நீங்க சொல்லிட்டீங்க, அந்த 2 நீங்க என்ன செய்யணும்? முதல்ல சொன்னது திருப்பி ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறீங்க, போற போக்குல சொல்லிட்டு போறீங்களா? நிரூபிங்கள. நான் தில்லுமுள்ளு பண்ணா தில்லுமுள்ளு மக்களுக்கு தெரியட்டும், நீங்க தில்லுமுள்ளு பண்ணா நீங்க தில்லுமுள்ளு மக்களுக்கு தெரியும். அதுக்கு தானே தலைப்பு வச்சிருக்கிறோம், அதை எதிர்கொள்றது 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறோம். அதை நீ விளங்கிக்கணும். அடுத்ததா இப்ப நான் கேட்ட கேள்வி என்ன, இந்த வேணும்னு காட்டு பிரிகிற விஷயத்துக்கு நான் கேட்ட கேள்வி என்ன, வேணும்னு உங்க கிதாபுல இருக்கு, அப்படி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. அதான் டாபிக் என்ன, பின்னாடி என்ன இருக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா அதுவும் பேசுறானா பேசுவோம். பிரச்சனை என்னன்னு கேட்டா அவர் சொன்னபடிதான் இருக்குதுன்னு நீ சொல்லி இருக்கணும். வேணும்னு செய்வானா? சாதாரண நிலையில உள்ளதுக்கு சொல்ல, அவனை மீறி நடந்ததுக்கு சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறாரு.
நான் கேட்கிறேன், மீறி நடந்து இருந்தா அது ஏன் மக்ரூ தஹ்ரீமாவுது? மீறி நடந்தா அது ஏன் குற்றமா ஹராமுக்கு நெருக்கமானதாவுது? எல்லா அத்தகையத்தனை ஓதி முடிச்சுட்டான், அவனை மீறி வந்துருச்சுன்னா எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. அவனை மீறி காட்டு பிரிஞ்சு அது ஏன் அவனா செஞ்சான்? அவனை மீறி தானே வந்திருக்குது. மீறி வந்ததுக்கு ஏன் வீணுக்குரிய தஹ்ரீம் என்று வேற சொல்றீங்க? ஹராமுக்கு நெருக்கமான மக்ரூங்கிறீங்களே. அப்ப என்ன மேட்ருக்கு இதை எடுத்து வச்சா நீங்க பார்க்கணும். நீங்க ஒரு தவறை நாங்கள் சுட்டி காட்டினால் நாங்க சுட்டி காட்டினபடி இல்லாம நாங்க பொய் சொல்லிட்டோம்னு நீங்க போய் மக்கள்கிட்ட சொல்றீங்க, இருக்கிறது இல்லைங்கிறீங்க. அதுதான் கேள்வி, அதுதான் நீங்க பதில் சொல்லி இருக்கணும். அதை விட்டுவிட்டு அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு பின்னாடி என்ன இருக்கு அது டாபிக்கே கிடையாது. நான் சொன்ன குற்றச்சாட்டுக்கு அது தேவையற்றது. நான் குற்றச்சாட்டு என்ன சொல்றேன், அம்தண்டு இருக்குன்னு நான் சொல்றேன், அம்தண்டு இல்லைன்னு நீங்க மக்கள்கிட்ட பேசுறீங்க. அசாதாரண நிலைக்கு தான் சொல்லப்பட்டிருக்கீங்க. ஏன் அப்படி போய் சொல்றீங்க? அம்தண்டா இருக்குது சரின்னு பேசுங்க, அதுதான் சரியான முறையா இருக்கும். இதுதான் நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த கிறுக்கனாச்சும் செய்வானா அப்படின்னு கேட்டவுடனே கிறுக்கன்னு சொன்னீங்களே, அப்ப இது அலி சொன்னார்கள், யாருக்கு இருக்குங்கிற? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாருக்கு இருக்குங்கிறன்னு கேட்கிறார். என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? அம்தன்னு சொன்னாங்களா? நீங்க வாசிச்ச அந்த ரசூலுல்லாஹ் அம்தன் இருக்குதா? மன் அஹ்தஸ, அஹ்தஸன் இருக்குது. அஹ்தஸன தானா வேணும்னு வெளிப்படுத்துற வார்த்தை இல்ல. அது அஹ்தஸ வேலையே அவனை மீறி வர்றதுதான். அஹ்தஸங்கிறது அந்த அஃபாலன்னு வந்தோன்னா அந்த அர்த்தத்தை நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அஹ்தஸ என்று சொன்னாலேயே அதுவா வர்றதுதான். அப்ப காற்று வர்றது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், அது ஹதீஸுடைய விஷயங்கள் சரியா தவறான உள்ள போகல, அலியுடைய விஷயம் ரிவாயத் சரியா தவறான உள்ள போகல. நீங்க யார் சொன்னதை எடுத்து காட்டுறீங்களோ அதுல வெறும் அஹ்தஸன் இருக்கிறது. நீங்க வேணும்னே கொண்டு போய் அம்தண்டு சேர்க்கிறீங்களே, அப்ப நீங்க சொன்னதுக்கு அதுல இருக்குது. யாருக்கு இருக்குன்னு போய் சொல்றது? இப்ப ரசூலுல்லாஹ் அம்தன் சொல்லாம இருந்து இயல்பா அப்படி நடந்துருச்சுன்னா ஜாசத்து ஸலாத்துஹு, தொழுகை செல்லும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கறீங்க. அதை யாருமே கேள்வி கேட்கலாது. அவனை மீறி நடந்தா அவனை எப்படி கொஸ்டின் பண்றது? இது யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. அம்தண்டே ரசூலுல்லாஹ் சொன்னாலும் கொஸ்டின் பண்ண முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு வைங்க, வேணும்னு காத்து விட்டாலும் கூடும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா அப்புறம் முடிஞ்ச அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டு எங்க நீங்க எப்படி போய் சொல்றீங்க? நீங்க சொன்ன விஷயம் வேற, ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் வேற. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கறிய, இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கறிய. அப்ப இதுல இன்னும் தில்லுமுள்ளு. அந்த தில்லுமுள்ளுக்கு நான் கேள்வி கேட்க போனா தில்லுமுள்ளு இல்லைன்னு காட்டுவதற்கு ஒரு பதில் சொல்றாங்க பாருங்க. பட்டியல் வரிசையா வாசிப்பேன் எத்தனை, அதுல லிஸ்ட்ல வராம உள்ள ஒண்ணு ஆடாகிட்டே இருக்குது. எக்ஸ்ட்ரா தனித்தனியா ஆடாகிட்டு இருக்கும். பின்னாடி சேர்ப்பேன், ஒரு இடைவெளியில் உட்காந்து எழுதிட்டு வருவேன். அப்ப இதெல்லாம் அடுத்து ஒரு ஆடாகும். இது ஒரு தில்லுமுள்ளு. ஏன் ஹதீஸ்ல ஒண்ணு இருக்கு, ஹதீஸ் மாத்தமா இவரே அம்தன் சேர்த்திருக்காரு, சும்மான ஹதீஸ்ல இருக்குது, சும்மா இருந்து அம்தன் சேர்க்க கூடாதுல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அவர் வாசிச்சது என்னன்னா பாருங்க, அவர் இதா ஜலச மிகுதார தஷஹுதி சும்மா அஹ்தஸ தம்மத் ஸலாத்து, அம்தன் இருக்கா? இவர் வாசிச்ச ஹதீஸ் வாசனம் இதான், சும்மா அஹ்தஸ தம்மத் ஸலாத்து. இதுல என்ன வாசனம் ஃபிக்ஹ்ல அவ் யுஹ்திஸ அம்தன், இதுல அம்தன் வேணும்னு ஒண்ணு இருக்குது, ஹதீஸ்ல வேணும்னு இல்ல. இது ரெண்டும் ஒண்ணா? யோசிச்சு பாருங்க. தில்முல் வழங்குதா? சரி. அடுத்து இந்த விபச்சார விஷயம் பொண்ணு ஏற்கனவே சொன்ன வாதத்தை வைக்காம இருக்கிறேன், வாதில நின்று இருக்குது. அப்போ ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சு மாட்டிக்கிட்டான்னு சொன்னா அவனை என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டான். இன்கானத்து ஜௌஜத்தன் லில் கைரி, அவனை வேற ஒருத்தன் பொண்டாட்டியோ என்று நமக்கு தெரிஞ்சாலும் சரிதான், இருந்தாலும் சரிதான். அவன்கிட்ட ஆதாரத்தை கொண்டு வா, திருமண சர்டிபிகேட்டை கொண்டு வா, சாட்சியை கொண்டு வான்னு கேட்க கூடாதான். பொண்டாட்டின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதான். அவன் மாட்டிக்கிறேன், எவன் வேணாலும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு தப்பிச்சுட்டே போயிடலாம், எவன் வேணாலும் பொண்டாட்டின்னு சொல்லிடலாம். இது பிக்குகள் எழுதியிருக்கேன் நான் கேட்கிறேன், அது சரிதான் வாதித்து போங்க, தப்பு இல்லை, அது வேற கிரவுண்ட்ல விவாதிக்க வேண்டிய விஷயம். இதுக்கு பதில் சொல்ல வரும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றார், போட்டு காட்டணும்ல. யார் ரசூலுல்லாஹ்? என் பொண்டாட்டி. ரசூலுல்லாஹ் என் பொண்டாட்டின்னு சொல்லிவிட்டால் விட சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையாங்கிறார். இன்னொரு தடவை போடுங்க, அதை ரசூலுல்லாஹ்னு வரும் பாருங்க. அவங்களா ஒண்ணு 4 சாட்சி தானா சொல்றாங்க, 4 பேரும் உறுதியாக தெளிவாக சொல்றாங்கன்னா அது நிறைவேற்றணும். இல்ல அவங்களாவது கொஞ்சம் மாற்றமா பேசுறாங்க, என் மனைவியா நினைச்சிட்டு ரசூலுல்லாஹ் அப்படியே விட்டுறணும், மனைவியா நினைச்சுக்கலாம். இவர் சொல்றாரு விபச்சாரம் செஞ்சுட்டு என் மனைவியா நினைச்சேன்னு தப்பிச்சுட்டு போனா உனக்கு என்ன போச்சு? ஆனா அவன் சொல்லிட்டு போறான்னு சொன்னா ரசூலுல்லாஹ் விட சொல்றாங்களே, கொஞ்சமாவது அதுல சந்தேகம் வறுமையானால் அதை விட்டுருங்கிறாங்க. அப்ப இவர் எடுத்து காட்டணும். அதாவது யார் ரசூலுல்லாஹ் இவன் என் பொண்டாட்டி அப்படின்னு ஒரு விபச்சாரம் செஞ்சு மாட்டிக்கொண்டவர் சொல்லி பொண்டாட்டின்னு சொல்லிட்டாருல, விட்டுட்டு போ
என்று ரசூல்லா பதில் சொன்னது எடுத்து காட்ட வேண்டும். ஃபிக்குகளை நீங்க எழுதி வச்சதுக்கு ஆதாரம் காட்டா ரசூல்லா சொன்னாங்கங்கறீங்க. அப்ப ரசூல்லா சொன்னாங்கன்னா இந்த இதை நீங்க எடுத்து காட்டலன்னு சொன்னா இது ஃப்ராடா இல்லையா? கியாம நாள் வரைக்கும் எடுத்து காட்ட இயலாது. இப்படி ரசூல்லா சொல்ல கிடையாது. சிலதுக்கு ஆதாரம் தாங்கன்னு கேட்போம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே கிடையாது. அப்ப விசாரம் செஞ்சு யாரோ ஒருத்தர் ரசூலுல்லாஹ்ட்ட மாட்டின மாதிரி அவர் யார சொல்லலாம், நான் என் பொண்டாட்டி தான் இது அப்படின்னு சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் பொண்டாட்டி சொல்லிட்டால விட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி பேசுறீங்களே, இதுக்கு மிஞ்சின தில்லுமுள் இருக்குதா? இதுக்கு மிஞ்சின ஃப்ராட் இருக்குமா? இதுக்கு மிஞ்சின மோசடி இருக்குமா? நீங்க மார்க்க சொல்ல தகுதியான ஆள் தானா? சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி என்ன செய்யறாருன்னா, அதான் எதுக்கு சொல்றேன், 1-2 இல்ல, அவர் 2 நாள் 3 நாள் போதாதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு கூட வைக்க காணாம். உண்மையாவே நான் சொல்றேன், இந்த தலைப்பை அவர் 2 நாளைக்கு ஒத்துக்கிற வைக்கப்பட்டவன் எங்களுக்கு தான் தெரியும். விவாத ஒப்பந்தத்தில் பாத்தீங்கன்னா சரக்கு நிறைய வச்சா என்ன செய்யணும், 10 நாள் போடணும் அவர் சொல்லியிருக்கணும். இல்ல 6 நாள் போதும், 4 நாள் போதும், 1 நாள் போதும் கடைசி வரைக்கும் வந்து ஒப்பந்தம் விவாத ஒப்பந்தம் வெளியிட்டு பாத்துக்கிறேங்க. கேளுங்க, 3 மாசம் போதாதுங்கிற இப்ப வந்துகிட்டு 3 மாசம் போதாதுங்கிற ஒரு டாபிக்கு 2 நாளைக்கு ஒத்துக்கிற வச்சுக்க நாங்க பட்ட பாடு என்னங்கிறது விவாத ஒப்பந்தத்தில் பேசின போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். வலுக்கட்டாயமா 2 நாளை கேட்டு ஒத்துக்கிற வச்சோம். 5 நாளைக்கு ஒத்துக்கிட்டாலும் சரின்னு இருப்போம். அவ்வளவு வச்சுக்கிறோம் வண்டி வண்டியா. இத்தனைக்கு என்னுடைய உரைகள் 3000 இருக்கிறது ஆன்லைன் பேஜையில். 3000 மணி நேரங்களுடைய உரைகள் அதுல இருக்கிறது. இவர்கிட்ட 5 டிவிடி தான் எனக்கு கிடைச்சது. அதுல நான் மட்டும் எடுத்துக்கிறேன். எனக்கு கிடைச்சதை தேடி தேடி அங்க அலைஞ்சு இங்க அலைஞ்சு 5 டிவிடிக்குள்ள பார்த்தா வண்டி இருக்குது. 5 நாளைக்கு கண்டிப்பா 1 மாசம்லாம் வராது. ஒரு 5 நாளைக்கு சொல்ற அளவுக்கு விவாத பிரதிவாதங்கள் வச்சோம்னு சொன்னா 5 நாள் சொல்ற அளவுக்கு 5 டிவிடி நான் எடுத்திருக்கேங்க. அப்ப நான் 3000 டிவிடி வாய்ப்புகள் அவ்வளவு உங்களுக்கு இருக்கிறது. அப்ப 5 நாளைக்கு உள்ள இந்த தலைப்பு ஆக்குனதுனால அதுலயே நாம இந்த தலைப்பு விவாதம் செய்யற ஒப்பந்த நேரத்திலையும் சரி மற்ற நேரத்தில் நான் ஒரு வியாபாரியா போயிட்டேன். தொழில கிடக்கணும், பார்க்க கூட டைம் இல்ல. சும்மா அப்ப கொஞ்ச நேரம் ஒதுக்கி பார்த்தது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. யாவது சொல்றேன். அடுத்து என்ன, அடுத்து ஒரு சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா, அல்லாஹ்வுடைய குணங்களை தஹல்லகு பி அஹ்லாகில்லாஹ், அல்லாஹ்வுடைய குணங்களை நீங்கள் உங்கள் குணங்களாக கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்றாரு. உனக்கு இறை பண்புகள் எது நம்மை பின்பற்ற தகுந்த பண்புகள் இருக்கிறதோ அந்த பண்புகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்பற்ற தகுந்த பண்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். எது தஹல்ல, இன்னொரு போடுங்க, இறை பண்புகள் எது நம்மை பின்பற்ற தகுந்த பண்புகள் இருக்கிறதோ அந்த பண்புகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்பற்ற தகுந்த பண்புகளை. அப்ப அல்லாஹ்வுடைய பண்புகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களாம். அது சொல்லும்போது அவர் உறுத்துது. அல்லாஹ்வுடைய பண்பு எடுக்கிறதுனா அல்லாஹ் சாப்பிட மாட்டான், அல்லாஹ் தூங்க மாட்டான், அல்லாஹ்வுக்கு மனைவி பாதிக்க மாட்டவன பின்பற்ற தகுந்த பண்புகள்ங்கிற அர்த்தத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அது விளக்கத்தையும் சேர்த்துக்கிறார். சொல்லும் போதே அது சரியில்லைன்னு ஒரு தெரியுது. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கையும் சேர்த்து செய்யறாரு. அதை விளக்குற காட்சியை பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பண்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்களா? அல்லாஹ்வுடைய பண்புகளை மனுஷன் எப்படி எடுக்கிறது? அப்ப அல்லாஹ்வுடைய பண்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொன்னா அது எந்த கிதாப்ல இருக்கிறது, அதனுடைய சனது என்ன? இது நீங்கள் ஆதாரத்தை காட்டின பிறகு இது நான் என்ன எப்படி விமர்சிக்கன்னு பாத்துக்கிறேன். இதுக்குரிய சனதை நீங்க என்ன செய்யணும், எடுத்து தர வேண்டும் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். இது மாதிரியான ஒரு செய்தியை ஒரு பதிவு பண்றார். இதெல்லாம் பொது மேடைகள் மக்கள் மத்தியில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதா சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடுத்து என்னன்னு கேட்டா, ஒரு வியாபாரி, நேர்மையான ஒரு வியாபாரி இருக்கிறார். அந்த நேர்மையான வியாபாரி ஒருத்தர் இருந்தார்னு சொன்னா அவர் அல்லாஹ்வுடைய நேசரு. வியாபாரி நேர்மையா இருந்தா அல்லாஹ்வுடைய நேசரு. இது நல்ல முஃமினா இருந்தா நேர்மையாக இருந்தா இது கருத்து வைக்க நம்ம கருத்தா சொல்லலாம். வியாபாரி நேர்மையான வியாபாரியா இருந்தா அல்லாஹ் நேசிக்க தானே செய்வான், அது மேட்டர் வேற. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொல்லை சொன்னதாக சொல்வதாக இருந்தால் அதுக்குரிய ஆதாரத்தோடு தான் சொல்ல வேண்டும். அத்தாஜிரு சதூகு ஹபீபுல்லாஹ், உண்மையான ஒரு வியாபாரி அல்லாஹ்வுடைய நேசன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? உண்மையான வியாபாரி அல்லாஹ்வுடைய நேசன் என்று சொன்னார்களா? இது 13வது ஆதாரமா வைக்கிறேன். 13வது ஃப்ராடாக ஆதாரம் வைக்கிறேன். முடிஞ்ச அப்புறம் முடிஞ்ச அடுத்ததுல போடுங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமை சகோதரர்களே, காற்றை பிரிய விட்டு தொழுகை முடிக்கிற விஷயம் இந்த சட்டம் ஹதீஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட சட்டம் ஆச்சு. இப்ப அங்க அம்தன் இருக்குதா, வேணுமுண்டே இருக்குதா? ரசூலுல்லாஹ் அஹதசன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க ஏன் அம்தன் சேர்த்தீங்க? இந்த அம்தன் தான் அவருக்கு இது போல இருக்கு. காற்றை பிரிய விட்டுட்டா பரவாயில்லைங்கிறது ஏத்துக்கிறார். அம்தன் நான் கேட்கிறேன், இது ஒரு சாதாரண ரெண்டாவது உம்ராவதர் உள்ளட்டு கேட்டாலும் சொல்லுவான். அஹதசங்கிற பேரு சுலாசி மஜீது ஃபீஹி, நினைவிருக்க பிரிய விட்டாத்தே அதுக்கு பேரு அஹதசன்னு சொல்லுவாங்க. ஹதசன்னு சொன்னாதான் சுலாசி முஜர்றது தானா வந்துச்சுன்னு அர்த்தம். அஹதசன்னு சொன்னாலே அவன் காற்றை பிரிய விடுறான் அப்படிங்கக்கூடிய செயல் தாண்டி செல்லக்கூடிய முத்தாதியான செயல் தானே அது. இதுக்கு போய் அம்தன்னு சொல்லி அவர் விளக்குறாரு. இதுல என்ன உங்களுக்கு குறை போச்சு? ஹதீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளை கிறுக்குத்தனமான்னு சொல்றது எவ்வளவு பெரிய மோசம் இது. சலாம் கொடுக்கன்னு சொல்லி இருக்குது. தக்பீருஹா தஹரீம் எத்தனை கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறாரு. தக்பீருஹா தஹரீமு தஹ்லீலுஹா தஸ்லீமு சலாம் கொடுக்கணும்லாம் சொல்லப்பட்டிருக்க. இவங்க காத்த பிரிய விட்டு தொழுகையை முடின்னு தூண்டுறாங்க. அந்த ஹதீஸை இதுக்கு எதிராக காட்டி இதுவும் ஹதீஸ் தான், ஃபர்து அல்ல. சலாம் கொடுக்கிறது வாஜிபு. வாஜிபு விட்டு போட்டா தொழுகை குறையோடு கூடும், ஆனா திரும்ப தொழுகணும். இந்த ரீதியில அவன் தொழுகையை முடிக்க கூடாது. இன்னொன்னு கேட்கிறாரு, அப்ப அவன் வேணும்னே விடாட்டினா எப்படி போவான்? ஹதீஸ்ல எப்படி அவனா பிரிய விட்டுருப்பானா? அப்ப நீங்க மக்ரூஹ் தஹரீம் சொல்றீங்களே, எதேச்சையா ஏற்பட்டா அதை ஏன் ஹராம்னு சொல்றீங்க? எதேச்சையா ஏற்பட்டிருந்தா அம்தன் இருந்து அவன் வேணும்னே செஞ்சா தானே அதை குற்றம்னு நீங்க சொல்றீங்க. நியாயமா தெரியுது. உண்மை என்னண்டா, காத்து பிரிய போகுதுன்னு அவனுக்கு நினைவு இருக்கு. அப்ப இவன் என்ன செஞ்சிருக்கணும்? வேற செயலை செஞ்சுட்டு எந்திரிச்சு போயிருக்கணும், அல்லது சலாமையாவது அவசரமா கொடுத்துட்டு போயிருக்கணும், அல்லது எந்திரிச்சு காற்றை பிரிய விடாம எந்திரிச்சு நடந்துட்டா கூட போயிருக்கும். காற்றை பிரிய விடும் அளவிற்கு அவன் எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டான். அந்த செயலை தொழுகையை முடிக்கும் பொழுது இப்படி ஒரு மோசமான செயலுக்கு அவன் ஆளாயிட்டான். அப்படிங்கிறதுனால அதை ஹராமுங்கிறோம், மக்ரூஹுங்கிறோம். இல்லாட்டினா அவனை செய்யுங்க தூண்டுவாங்களா யாராவது? வேற செயல்கள் செய்து முடிச்சிருக்கலாம். எந்திரிச்சு போயிட்டா முடிஞ்சு போயிருக்கும். தொழுகையை விட்டு அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு ரசூலுல்லாஹ் ஓதி போட்டு எந்திரிச்சு போயிட்டாலே போயிருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு காத்து பிரியும் வரைக்கும் எதிர்பார்த்து இருந்தானே, நினைவிருக்க உட்கார்ந்து இருந்தானே, இவ்வளவு நேரம் அவன் தாமதப்படுத்துறது ஹராமுங்கிறது அளவுக்கு மக்ரூஹ் தஹரீம் எழுதிருக்கு. நான் சொல்றது, இந்த சட்டத்தை சொல்லும் போது என்ன சொல்லி இருக்கணும்? அந்த ஃபிக்ஹ் நூல்காரர் மேல ஃபிக்ஹ் நூல்காரர் இப்படி எழுதியிருக்கிறாரு, இதுவும் எழுதியிருக்கிறாரு. அதை திரும்பவும் தொழுகிறது வாஜிப்னு எழுதியிருக்கிறாரு. இந்த மாதிரி செயல் செய்யறது குற்றம்னு எழுதியிருக்கிறார். இதை சொல்ல வேண்டாமா? ஒரு நேர்மையான விமர்சகருக்கு இதான அர்த்தம். இது விமர்சனம் இல்லையே, விஷமத்தனம் இல்லை இது. ஒரு மனிதர் மேல இருக்கக்கூடிய ஒரு அபாண்டத்தை சொல்லி பாதியை மறைச்சிட்டு போயிட்டா, மிச்சமத்தையும் சொல்லிட்டு இவருடைய அம்தன்னு சொல்லிக்கிட்டாரு, இந்த ஆய்வு தவறு அப்படின்னு விமர்சிச்சுட்டா அது வேற விஷயம். பாதிய குற்றம்னு சொன்னதை மறைச்சிட்டு, திரும்ப தொழுகிறது கட்டாயம்னு சொன்னதை மறைச்சிட்டு, இத வெறும் ஹதீஸ் இருக்குதுங்கிறதையும் மறைச்சிட்டு, ஹதீஸும் இருக்கிறத சொல்லணுமா இல்லையா? அந்த ஹதீஸையும் மறைச்சிட்டு அந்த நூல்காரர் மேல சொன்ன மிகப்பெரிய அபாண்டம். ஃபிக்ஹ் நூல்காரர் மேல ஒரு அபாண்டத்தை போட்டா அவருக்கு இருக்கிற சந்தோஷம் அளவுல அடகாதுங்க. அந்த அளவிற்கு வேறு சந்தோஷமான ஆளு. அப்படித்தான் இதை சொல்லியிருக்கிறார். விமர்சனம் சொன்ன முழுமையா சொல்லியிருக்கணும். நாம் துஆது உஜூபன்னு சொல்லியிருக்கணும். வயின் குறிக தஹரீம்ங்கிறதையும் சொல்லியிருக்கணும். நூல்காரரை பத்தி விமர்சனம் செய்யும்போது முழுமையா சொல்லியிருக்கணும். பாதி எடுத்துக்கிட்டு விமர்சனம் என்ன செய்றீங்க? அது பெரிய குற்றமா கிறுக்கணுங்கிறீங்க, கேலிக்காரன் இருக்கிறீங்க. அஹதஸ்ன்னு சொன்னா ஹதஸை ஏற்படுத்தினானது அர்த்தம். அங்க உட்கார்ந்துகிட்டு ஹதஸை ஏற்படுத்தினா மூத்திரம் அவையுமா? இதுதான் நடந்திருக்கும் அவனுக்கு அத்தஹியாத்துல உட்கார்ந்து. அது வேணும்னு தான் செய்திருப்பான். அதைத்தான் அஹதஸ்ங்கிற வார்த்தையும் காட்டுது. அது அவர் அம்தண்டு எடுத்து விலைக்கு காட்டுறாரு. அதனால இது ஃபிக்ஹ் கால் மேல வச்ச மிகப்பெரிய அபாண்டம். ஒவ்வொரு அபாண்டமும் இப்படித்தான் அவருடைய அவதூறும். இன்னொன்னையும் அந்த 3 அவங்க கேள்வி கேட்டாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபருக்கு பக்கத்துல கடந்து போவீங்க அப்படின்னு சொன்ன வாசகத்தை கேட்டாரு. قال يا معاذ انك عسى الا تلقاني بعد عامي هذا او لعلك ان تمر بمسجدي هذا او قبري فبكى معاذ جشعا لفراق رسول الله صلى الله عليه وسلم ثم التفت. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, இனிமேல் நீங்க அடுத்த வருஷம் என்னை சந்திக்க மாட்டீங்க, எனக்கு எனது கபருக்கு இடையில நீங்க கடந்து போவீங்க, இந்த நிலையத்தான் நீங்க அடைவீங்க அப்படின்னு சொன்ன இந்த ஆதாரம் கொடுங்க. கேட்டிருக்காங்க. அடுத்தது ஹஜ்ரத் உமரை பத்தி கேட்டாங்க. இந்த துணி யாருது? அவங்க உடனே இன்னொரு